சார் சொல்லுங்க. வணக்கம். மைக் டெஸ்டிங். கபிலன் பேசுறேன் சார். வணக்கம். சௌக்கியமா? சொல்லுங்க கபிலன். பரபரப்பா இல்ல இப்ப நீங்க ஒரு கமல் சார் ஃபேன் பேஸ்ல வந்து கமெண்ட்ல போட்டு எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவங்க தான் கிளியரா சொல்லிட்டாங்க. ஆப்போசிட் ரசிகர்களுக்கு அப்புறம் மேல ஸ்பீக்கர் ரஜினின்னு கொடுக்க ஏன் பேர் மாட்டாங்க. இழுக்கணும்? அப்புறம் மேல ரஜினின்னு ஏன் பேர் இழுக்கணும்? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு ரஜினி சாரை இழுக்காம அவங்களுக்கான பொழப்பு எது? அப்ப சொல்லிட்டு போங்க. தலைவர் பேரை வச்சுதான் எங்க அரசியல் ஓடுன்றத ஓப்பனா சொல்லணும்ல அந்த அம்மா. சார் நான் எதுவும் தப்பாவே கேட்கல சார். பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு சார் அந்த அம்மா. அப்ப என்னடாமா நீங்க அப்படி போட்டுக்கிட்டே இருந்தா பிளாக் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நானா இருந்தாலுமே பண்ணிவிடுவேன். மெசேஜ் என்னது போட்டுக்கிட்டே நான் என்ன இருக்கீங்க. நாகரிகமா ஜனநாயகமாக நான் உங்களுக்கு என்னுடைய நான் கேள்வி கேட்டேன். ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல எனக்கு. இல்ல நான் எவ்வளவு நாகரிகமா அந்த முழு ஸ்பேஸையும் கேட்டேன்னா என்ன அது அநியாயமா இருக்கு. நான் தான் கேட்டேன். பாலாஜி சார், இல்ல நீங்க என்ன சார் என்ன அங்க வந்து போயிருக்கீங்க? criticize பண்ணி இல்ல, என்ன இல்ல, criticize பாலாஜி வேற சார், பண்ணாங்க அவங்க. என்ன criticize பண்ணி வர அந்த ஸ்பேசஸ்ல பேசுனாங்க. ஆப்பரண்ட் குரூப் வந்து 3 இடங்கள் சார் ரெக்கார்டிங் ஸ்பேஸ். பாலாஜி சார் 3 இடங்கள். 1 அரசியலுக்கே வராதவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த ஸ்பேஸை பத்திலாம் இந்த ஸ்பேஸ் கமெண்ட்லாம் ஸ்பேஸ்ல பத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு என் தலைவரை மறைமுகமா மார்க் பண்ணது. 2வது இது வந்து ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் இல்லை, இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸு. மற்றவங்கள மாரி நாங்கள் அரசியலுக்கு வராமல் பயந்துட்டுலாம் போகலன்னு சொல்லி 2வது தடவை வார்த்தையை விட்டது. 3வது தடவை வந்து நீங்கள் வந்து இப்போ அரசியல் பற்றி பேசுறதுக்கான தகுதியே கிடையாது, நான் யாருக்கும் வந்து இது பண்ண மாட்டோம், ரஜினி ரசிகர்களும் மைக் கொடுத்துடாதீங்க, மேலே உட்காந்து அவ்வளோ கதறுனது. நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் கிரிட்டிசைஸ் பண்ணும் போதே தீபன்ற நபருக்கு நான் கமெண்ட் பண்ணேன். தலைவர் பேரை உள்ள இழுக்காம நீங்க இருந்தீங்கன்னா நான் மைக்கே கேட்டிருக்க மாட்டேன். கபிலன் அனுபவிங்க, ஆராயாதீங்க. என்ன அனுபவிக்கணும்? நான் என்ன தப்பு செஞ்சவனாங்க தண்ணி குடிக்கணும்? நான் என்னத்துக்கு தண்ணி குடிக்கணும்? என் தலைவர் என்ன தப்பு பண்ணாப்ல? இல்ல கபிலன், இல்ல கபிலன், இப்ப நீங்க அந்த ஸ்பேசஸ்ல நான் ஜாலியா என்டர்டெயின்மெண்ட், நான் ஜாலியா என்டர்டெயின்மென்ட்க்கு லிசனர்ல இருந்தேங்க. எனக்கு ஸ்பீக்கர் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க நான் வந்து ஜாலியா கேட்டு பேசி லிசனர்ல இருந்தேன். நான் ரொம்ப நேரமா இருக்கிறத பார்த்துட்டு அங்க ஜாடமடியா இப்ப ஆப்பரண்ட் குரூப் எல்லாம் வந்து இங்க ரொம்ப நேரமா கொத்த வச்சிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம். குரூப்னா நீங்க ஒரு விஜய் ஃபேன்ஸ் நினைச்சாங்களா இல்ல தலைவர் ஃபேன் நினைச்சாங்களா? நான் பிஜேபில நினைச்சேன். இல்ல கேபிஎன் சார், நான் பிஜேபில நினைச்சேன். தெரியல என்ன ஃபேன் நினைச்சாங்களோ. எந்த ஃபேனை நினைச்சாலும் நம்ம ஆப்பரண்ட் தான் உங்களுக்கு. நீங்க டிவிக்கு பயிற்சி பெற்றையாளர்னு நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரிங்களா? பாசப்பட்டறை. நான் கபிலன் வந்துருங்க. என்ன சார்? இணைஞ்சிருங்க. ஏற்கனவே அதல் தானே இணைஞ்சிருங்க. எதுக்கு? சும்மா கூப்பிட்டேங்க ஜாலியா வாங்க விருப்பம். ஏங்க எங்களுக்கு வந்து நாங்க கூப்பிடுறதே எங்களோட உரிமை. ஐடி கார்டுல ஏன் போட்டோ தூக்கி போட்டு இந்த ஊரு இந்த பேரு தூக்கி ட்விட்டர்ல ட்வீட்டா போறதுக்கா? ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? என்னங்க ஏதோ ஈசிஆர் ரோட்ல ஏதோ வாங்குற ஒரு ரைடுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. எங்க கூப்பிடுறாரு அவரு? இல்லங்க டிவி கேக்குதா? உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. ஆமா டிவி கேக்குதா மேடம்? என்ன மேடம் எது டிவிக்கு? அதுலயே ஒரு பஞ்சாயத்து இருக்கு பாலாஜி சார், அதுலயே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எந்த டிவிக்கு அத முதல்ல சொல்லுங்க எங்களுக்கு. எந்த டிவிக்கு? ஒண்ணே ஒண்ணுதான் டிவிக்கு. என்ன தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சார். பாலாஜி சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி அத மறந்துட்டீங்களா? குடுக்கல ராஜ் சார், குடுக்கல. சரி பாலாஜி சார் அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கடைசியில என்ன ஏன் போட்ட ரவுண்டு கட்டுறீங்க? யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்களோ அதுக்கெல்லாம் நான் பதில் கிடையாதுங்க. பாலாஜி சார் எனக்கு அது ரொம்ப நாளா ஒரு டவுட். ஏதோ ஆன்லைன்ல 50 லட்சம் பேர் உறுப்பினர் ஆயிட்டுதா கேள்விப்படுறோமே, இது என்ன உண்மையா? ஆமா என்ன கபிலன் 50 லட்சம் பேர் வந்து அவங்களுடைய இது ஓட்டர் டேட்டா கொடுத்தா தானே ரெஜிஸ்டர் ஆக முடியும், மெம்பரே ஆக முடியும். அதுதானே கேக்குறோம். ஓட்டர் ஐடி நீங்க எப்படிங்க ஓபனா கேட்பீங்க? கபிலன் ஒரே நிமிஷம். அந்த 50 லட்சம் பேர்ல எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் ஓட்டர் உரிமை சேர்த்திருக்கீங்களே.
இல்ல அதெல்லாம் போட்டோஷாப்ல இந்த ஆப்போனன்ட் குரூப்ஸ் அப்ப இது 50 லட்சம் அப்ப போட்டோஷாப் தான். இல்ல நம்ம சார் தலைவர் 50 ஃபேன் லட்சம் ஒருத்தர் போட்டோஷாப் ராஜரை சொன்னீங்களா? ஆல்ரெடி 12% வாங்கிட்டோம் சார். நாங்க ஆல்ரெடி 12% ப்ரூவ் பண்ணிட்டோம். ராஜரை சொல்லலையா? அப்படியா? பாலாஜி சார் சொல்லலையா? அவங்க ஆப் ஒண்ணு ஓபன் பண்ணாங்க. அந்த ஆப் வந்து உள்ள இவங்க வெளியில 18 லட்சம் சொல்லி போட்டாங்க. ஆனா உள்ள வந்து ரொம்ப கம்மி தான்றத சொல்லவே இல்லையா நீங்க? எங்க சொல்ல விட்டாங்க? அவருக்கு அதுக்கும் டிஃபெண்ட் பண்ணுவாரு பாலாஜி சார். என்ன ராஜ் சார் சொல்லுங்க. என்ன டேட்டாபேஸ் ஆப் ஒண்ணு ஓபன் பண்ணி இங்க தலைவர் ஃபேன் ஒரு ஆள் காப்பாத்தி விட்டாப்புல விஷயம் சொல்லலையா? சொல்லுங்க. அதாவதுங்க ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த ஆப்புக்குள்ள ரூட் ஃபோல்டர் எல்லாம் ஓப்பன் ஆகுது. டேய் இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போனோடனே சர்வர் டவுன் சொல்லி உட்காந்துக்கிட்டு 8 மணி நேரம் ஏன் சர்வர் டவுன் ஆச்சு? இல்ல அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. எது? நான் கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்ல சார் ரொம்ப நிறைய பேருக்கு 5 லட்சம் பேருக்கு ஓடிபியே வரல. ஒரு 6:30 மணிக்கு சொன்னாங்க 5 லட்சம் பேர் பண்ணிருக்காங்க சார். அந்த அளவுக்கு சர்வர் இல்ல அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுத்து கையெல்லாம் அந்த ரேகெல்லாம் தேஞ்சு போச்சுனே அந்த மாதிரி. அது வழக்கம் போல பிளாக்ல போயிருக்கு சார். பாலாஜி சார் ஒரே சின்ன ஒரு இது சார். நீங்க எப்படி சார் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து சார் ராஜ் சார் இல்ல சார் ஓட்டர் ஐடியினுடைய டேட்டா வந்து நீங்க ஓட்டர் ஐடி உங்களோட ஓட்டர் ஐடி இருந்தா நீங்க எலெக்ஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய அந்த வட்டம், உங்களுடைய ஸ்ட்ரீட், உங்களுடைய இப்போ எலக்ட்ரல் ஸ்லிப் கொடுப்பாங்க தெரியுமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம், எல்லாம் தெரியும் சார். அவங்களுக்கு வந்து இந்த டேட்டா எல்லா இல்ல சார் நாங்க எடுக்கிறது டேட்டா வந்து எதுக்குன்னா நான் நினைக்கிறது நான் எடுக்கிறேன்னா நான் இல்ல அவங்க எடுக்கிறது என்னன்னா இப்போ மேப் பண்ணிட முடியும் என்டையர் இதுல நம்மளுடைய ஓட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எந்தெந்த. இப்போ நாங்க வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம மத்த இவங்களை வந்து கேன்வாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஒரு மேப்பிங் சார். நான் அதுக்கு முதல் இதுக்கே வரேன். நீங்க எப்படி வந்து இது பண்றீங்கன்னு கேட்டேன். எப்படி வேலிடேட் பண்றீங்கன்னு கேக்குறேன் ஃபர்ஸ்ட். வேலிடேட் சிம்பிள் சார். இப்போ ஒருத்தவங்க வந்து ஓட்டர் டேட்டாவை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை என்டர் பண்ணுங்க, ஃபுல் டேட்டா வந்துரும். ஓட்டர் ஐடி கொடுங்க, நீங்க வெரிஃபை பண்ணி கொடுக்க முடியுமா சார்? சார் அது ஆப்பே இருக்கு சார். ஆப்ல என்டர் பண்ணீங்கனாலே வந்து கொடுங்க. ஆமா அதான் சொல்றேன். அந்த டேட்டாவை வச்சு நீங்க உங்களோட வட்டம் இது எல்லாமே எடுத்துடலாம். அதான் சார் அது வந்து அவங்க சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ஓட்டர் ஐடி என்னோட ஓட்டர் ஐடி தரேன், நீங்க என்னோட இன்ஃபர்மேஷன் இல்ல சார் அது வந்து மேப்பிங் ஆஃப் எந்தெந்த தெருவுல நம்மளோட ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்னு சொல்றோம். மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓபன் சோர்ஸா இருக்கா சார்? நான் கேக்குறேன் ஓபன் சோர்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். ஓபன் சோர்ஸ் கிடையாது. அவங்க ஓபன் சோர்ஸா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கட்சிக்காரனும் எடுத்துப்பாங்க. ஓபன் சோர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவங்க மேனுவலா ஏதோ ஒன்னு ரீரூட் பண்ணி தான் பாலாஜி சார் இதுவே தவறானது. இல்ல இந்த டேட்டா இல்ல பாலாஜி இந்த டேட்டாபேஸ் வந்து இந்த குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இல்ல சார் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அண்ணன் விடுதிகளும் ஒரு ஐடி இருக்கு. அண்ணன் விடுதிகளும் ஒரு ஐடி இருக்கு. இருங்க அந்த ஐடி பேசுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல கபிலன் ஒரே நிமிஷம் இருங்க. நான் ராஜ் சாருக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன் உங்களுக்கும் வரேன். இது ராஜ் சார் இல்ல சார் இதை வந்து அவங்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி இதை எக்ஸ்டர்னலா query பண்ணி தான் அவங்க வெப்சைட்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அவ்வளவு டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடுக்கணும்னு நினைக்காதீங்க சார். முடியாது சார். இந்த ஆரம்பம்ல பண்ணிருக்கா சார். ஏன் எடுக்க முடியாதுன்றேன் சார். உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுங்க. நான் உங்களுக்கு எலெக்ஷன் வெப்சைட்ல போய் உங்களோட ஓட்டர் ஐடியை என்டர் பண்ணி உங்களுடைய வட்டம் கிட்டம்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த பையன் வந்து டெவலப்பர், டெவலப்பர் தான். அந்த பையனை ஒரு விஷயம் கேளுங்க. இல்ல அது லீகலா அந்த மாதிரி போய் எடுக்கிறது? சார் ஒரே நிமிஷம் பாலாஜி சார். இல்ல கேப்பேன் சார். நான் முடிக்கிறேன். வெப்சைட்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி என்டர் பண்ணா உங்க டேட்டாவை நீங்க எடுக்கலாமா இல்லையா? ஒரு சேலஞ்ச் சார். பாலாஜி சார் ஒரு சேலஞ்ச் சார். எந்த பூத் ஸ்கூல் அந்த டீடைல் வரும் சார். பாலாஜி சார் அததான் கேக்குது. அததான் நானும் சொல்றேன். அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த டேட்டா வரும். அந்த டேட்டா மேப் பண்றதுக்கு தான் அது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி சார் இதுல ஒரே ஒரு தப்பு இருக்கு. என்ன தெரியுங்களா? என்ன சொல்லுங்க சார்? ஆதார் கார்டுல இருந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுல இருந்து பேங்க் அக்கவுண்ட், ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுல இருந்து அத்தனையுமே இருக்குது. நீங்க வந்து யாரோட அனுமதி பெற்று இதுக்கு வந்து பெர்மிஷன் சார்? இது ஆதார் கார்டுல சார். இது ஆதார் கார்டு வாங்கல சார். எலெக்ஷன் சார் எல்லாமே லிங்க் இல்ல சார். எலெக்ஷன் ஐடி சார். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதாரையும் எலெக்ஷனையும் லிங்க் பண்ண ஒன்னும் விடல. யார் சொன்னா? அவங்க பாதி பண்ணிட்டாங்க. ஆமா இல்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்றாங்களே. இவங்க லிங்க் பண்ண போனாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். சார் அப்ப பண்ணவங்க எல்லாம் ஓட்டர் எலெக்ஷன் பூத் கமிட்டிக்கு போனா ஓட்டர் ஐடி கேக்குறது இல்ல, ஆதார் கார்டு தான் கேக்குறாங்க சார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்பெனில இருந்து பிபிஓக்கு போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆதார் கார்டு நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட் தவிர வேற எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
அதனால எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால நீங்க Is it எங்கெங்கெல்லாம் ஆதார் legal-ஆ கார்டு அது? கொடுக்குறாங்களோ இல்ல அது லீகலா? எது இப்ப நம்ம இல்ல மேடம், இப்போ என்னுடைய ஆதார் கார்டை நான் ஏதோ பர்பஸ்க்கு யாருக்கோ கொடுக்குறேன். அது ஆ அது வந்து அவன் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது செல் பண்ணானா அது லீகலா இல்லீகலா நமக்கு எப்படி தருவான்? நம்ம ஆதார் கார்டை கேட்கல, எலெக்ஷன் ஓட்டர் ஐடியை தான் கேட்கறோம். எலெக்ஷன் சார் ஆதார் கார்டு தான் வந்து எலெக்ஷன் உங்களுடைய சார் எல்லா சார் ஒரு நிமிஷம் இதுவும். பாலாஜி சார், நீங்க எலெக்ஷன் ஓட்டு போறதுக்கு நீங்க வந்து ஓட்டர் ஐடி கேக்குறது இல்ல, இப்பெல்லாம் ஆதார் கார்டு தான் கேக்குறாங்க. நீங்க யார் யார் இல்ல சொன்னாவா? ஓட்டர் உள்ளாட்சி ஐடி தேர்தல ஓட்டு போட்டீங்களா இல்லையா? ஓட்டர் ஐடி வந்து மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ஓட்டர் ஐடி ஐடி கார்டு தாங்க காட்டணும். மேண்டேட். இல்லங்க இல்லங்க இல்ல இல்ல ஓட்டு ஓட்டர் போட ஐடி ஒன் ஆஃப் த போகும்போது ப்ரூஃப் சார். ப்ரூஃப்ங்க. சார் பாலாஜி சார் எங்க ப்ரூஃப்? பட் ஓட்டர் ஐடி இருந்தா போதும். பாலாஜி சார் தப்பு ஓட்டர் சார். ஐடி ஒன் ஆஃப் த ப்ரூஃப். சார் சாரி இன்னொரு கால் வந்துச்சு. தப்பு சார். ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு லிங்க் சார் யார் சார் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா லிங்க் சார்? அது கிடையாது சார். சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் சார். கவர்மெண்ட் சார் ஹஸ் நாட் லிங்க்ட் ஓட்டர் ஐடி அண்ட் ஐடி ஆதார். லிங்க் பண்ணியாச்சு சார். என்னதெல்லாம் லிங்க் பண்ணியாச்சு சார். கிடையாது சார், கிடையாது சார். கேபி சார் வெரிஃபை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிங்க் ஆனது மாதிரி தான் லிங்க் இருக்குது ஆனிச்சு இவரு. சார். ஏன்னா நான் நிறைய link நிறைய பேர் பண்ணிருக்கிறேன். வாங்கி link என் பண்ணாங்க வீட்டுக்கு சார் அரசு சாரி சாரி கபில். நீங்க சொன்ன மாதிரி கபிலன் சொன்ன மாதிரி நாங்க அதுக்கு வந்து ஒரு டேட் டைமே கொடுத்தானுங்க. ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடி லிங்க் பண்றதுக்கு இதுதான் டேட். ஃபைனல் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனானுங்க தெரியுங்களா? கபிலன் எல்லாருமே பண்ணிருப்போம் நம்ம. அது சார். அது வீட்டுக்கே வந்து அந்த பண்ணிட்டு பையனை போனாங்க மட்டும் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் சரண்யா மேடம். அண்ணன் விருதுகள் பாலாஜி சார்ட்ட நீ கொஞ்சம் ஓபன் பண்ணி சொல்லு பண்ணி. அண்ணன் விருதுகள் அது அது எத்தனை ஓட்டர் ஐடி எத்தனை லிங்க் பண்ணாலும் ஓட்டு போடணும்ல சார். எதுக்கு சார் கஷ்டப்படுறீங்க? வேற அண்ணன் பிரச்சனை வைங்க. இல்ல கேட்பேன் சார். அண்ணன் விருதுகள் மைக் ஆன் பண்ண போய் அந்த பாலாஜி சார்ட்ட முதல்ல தெளிவா சொல்லு பண்ணி. டெவலப்பர் தானே பாலாஜி சார். விஜயோட டிவிகே கட்சி ஆப் ஓபன் பண்ணி அடுத்த 8 மணி நேரம் என்ன நடந்து சொல்லு. ஓட எல்லாத்தையும் ஓட எல்லாத்தையும் ஓட ஓபனால இருக்கு தெரியுற மாதிரி ஓட. சரி ஓகே. நான் தான் ஆக்சுவலாக சர்வருக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். சர்வருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு ஒன் டைம். பட் டேட்டா பேஸ் மட்டும் நான் போகல. அது போய் முதல் கேள்வி இந்த இடத்துல முதல் கேள்வி பாலாஜி சார், இது எப்படி நம்பகத்தன்மையான ஆப்னு எப்படி நீங்க முதல்ல சாதாரண ஒரு காமன் மேன் சர்வருக்குள்ள போக முடியுதுன்னா எப்படி இது நம்பகத்தன்மையான ஆப்? முதல் கேள்வி. ரெண்டாவது சொல்லு. விடு, எடுத்து விடு. ரெண்டாவது வந்துட்டு இவங்க வந்து ஒரு கவுண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது 2வது நாளோ 3வது நாளோ 25 லட்சம் பேருனாங்க, அப்புறம் 50 லட்சம் பேருனாங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் காலைல பார்த்த வரைக்கும் நான் ஒரு 2 days பிஃபோர் பார்த்த வரைக்கும் 18,17,000 சொச்சம் தான் இருந்தது அக்கௌண்ட்டு. ஆனா அவங்க எவ்வளவு எத்தனை லட்சம் போட்டாங்க? அவங்க எத்தனை லட்சம் சொல்லிட்டு டிவில விளம்பரம் பண்ணாங்க? அவங்க 50 லட்சம் போட்டாங்க. பட் ஆனா அந்த கவுண்ட் அது எனக்கு தெரியல. பட் டேட்டா பேஸ்ல இருக்கிற வரைக்கும் 18 லட்சம் 17,000 தான் இருந்தது ஆக்சுவலா நான் பார்த்ததுல. 18,17,000 கரெக்டா? ஆமா ஆமா. ஆனா 50 லட்சம் சொல்லி விளம்பரம் பண்றாங்க. கேபிஎன் சார் இதுக்கு பதில் சொல்லுங்க கேபிஎன் சார். ஆனா இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்க்க முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு காலையிலேயே போய் ஃபர்ஸ்ட் அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா இப்போ எல்லாமே நீங்க செக்யூரிட்டி ஹோல வந்து நீங்க செக்யூரிட்டி ஹோல் கொடுத்ததுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. புரியுதா? நீங்க ஒரு இதே பிரச்சனை தான் ரஜினி மக்கள் மன்றம். ரவி சாருக்கு தெரியும். ரஜினி மக்கள் மன்றம், நானும் ரஜினி மக்கள் மன்றம் ஆப் மூலமா தான் ரஜினி மக்கள் மன்ற உறுப்பினரா மாறினேன். அப்போ இதே மாதிரி பயங்கரமான இதே டேட்டாஸ் எல்லாம் உள்ள என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி சர்வர்ல கிராஷ் ஆச்சு அப்பவும். ஏன்னா இதே மாதிரி அப்போ அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து சரியான மெத்தட் கிடையாது. இதுக்கு வந்து வேற டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பம். ரவி சாருக்கு தெரியும். எனக்கு இந்த உறுப்பினர் கார்டு கூட இருக்கு. ஆப்ல தான் நான் வாங்கினேன். அதுக்கு வந்து எல்லாமே கொடுக்கணும், கொடுத்து கரெக்டா பண்ணணும். ஓ நீங்களும் வந்து ஆப் மூலமா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க பட் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு ஆமா சார், நாங்க வந்து இப்ப ஆக்சஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. உங்களுக்கு தெரியும். தம்பி சொல்றாப்ல இல்ல இந்த தம்பி சொல்றாப்ல இப்ப நீங்க என்னால டேட்டா உள்ள போக முடியல அப்படின்னு. நாங்க வச்சிருந்த ஒரிஜினல் ஆப் சார். ஒரிஜினலா பண்ண ஆப். கேபிஎன் சார் நான் பேசலாமா? இந்த மாதிரி சர்வர்ல யாரும் உள்ள போக முடியாது. சரிங்களா? சர்வர் உள்ள போறது இவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் வராது. கேபிஎன் சார் பேசலாமா? சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. இவங்க வச்சிருந்த சர்வர்லாம் ரொம்ப மொக்க சர்வர் சார். கேட்டீங்க சார். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ஆக்சுவலி அந்த ஆப் அந்த விஷயம் ஓகே ஃபைன். நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுல எவ்வளவு கோல்மால் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ண பாலாஜி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டாபிக்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அது தப்பு இல்லை. பட் இன்னைக்கு ட்விட்டர்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஏடிஎம்கே ஓட பேச்சாளர் அப்படின்னு ஒருத்தர்
யூடியூப் ரூட்டஸ் அப்படிங்கிற அவர் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஐடியை வச்சு அதுக்கு டிக் மார்க் வாங்கி அதை வச்சு ஃபேக்கு தனமா போட்டு அதனால இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு அந்த டிக் மார்க் நடத்தின ஐடியை வச்சிருக்கிறவரோட பேர் வந்து பாலாஜி வெள்ளசாமி. இந்த பாலாஜி வெள்ளசாமி வேற யாருமே சார் அவரா கிடையாது. சார் இந்த அந்த பாலாஜி பாலாஜி வெள்ளசாமி வெள்ளசாமியா? ஆமா, இந்த பாலாஜி வெள்ளசாமி வேற யாருமே கிடையாது. ஏடிஎம்கேவோட பேச்சாளராக போறதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியில கமலுக்கான ஒரு விசுவாசியா இருந்தவர். இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. நான் ஏன் இத சார் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ட்விட்டர் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன வேணா நம்ம பேசிட்டு போயிடலாங்கிற மீடியம் கிடையாது. எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஸோ நம்ம தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ஆசைனால இதை நான் சொல்றேன். இது இன்னைக்கு ட்விட்டர்ல நடந்தது. சார் அந்த பாலாஜி வெள்ளசாமின்னா அது பெரிய குடும்பம் சார். நம்ம கூட எல்லாம் வம்பிழுத்து அவருக்கு நம்ம சப்போர்ட் எல்லாம் பண்ண ஒரு இது ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஞாபகம் இருக்கா சார்? இல்ல சார், கேப்பேன் சார் இல்ல சார், அரஸ்டட் டுடே மார்னிங். அவர் வந்து மக்கள் நீதி அவர் தானே மையம்ல சார்? இருந்து சேம் பர்சன். அதிமுகவுக்கு போயிருக்காரு. அதிமுகவுக்கு போனது தப்பு இல்ல. பட் அதிமுகல ஒரு பேச்சாளரா இருக்கும்போது அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு இவரோட ஐடிய அவர் வந்து அவர் தான் அது அப்படிங்கிற மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணிருக்காரு. சோ அந்த ஒரு ரீசன்காக he has been arrested. இன்னைக்கு நான் காலையில பார்த்தேன். நடந்த பட் விஷயம். ஆனா பாலாஜி இந்த பாலாஜின்னு எனக்கு தெரியல சார் உண்மையில. சார் நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ராஜ் சாருக்குன்னு சொல்லுங்க. இந்த பாலாஜின்னு சத்தியமா தெரியாது. ஏன்னா நம்ம ராஜ் நான் இல்ல இல்ல, சார். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சோ நம்ம பசங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாம இந்த பாலாஜி சார், ஃபேக் ஐடி இதுதான் நான் வச்சுக்கிட்டு சொல்ல இந்த வந்தது. மாதிரி ஒரே எல்லாம் நிமிஷம் வச்சுக்கிட்டு கவிதை. இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு ஐடி, அந்த ஐடியில வந்து பேசுங்க. அதுல என்ன கான்ட்ரவர்சியா இருந்தா கூட அது நமக்குள்ள, இப்ப எனக்கும் இங்க இருக்கிற சில பேருக்குமே கூட வேவ் லென்த்ல டிஃபர் ஆகலாம். பட் அது நமக்குள்ள, அது நமக்குள்ளேயே இருக்கணும். அது நமக்குள்ளேயே அதே மாதிரி சார்ட் அவுட் ஆயிட்டு போயிடணும். இந்த மாதிரி யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இதை எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா பீப்புள் ஆர் வாட்சிங் எவ்ரிதிங். இந்த ட்விட்டர்ல வந்து இந்த ஸ்பேசஸ் நம்ம போடுறோம்னா இந்த ஸ்பேசஸ பாக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அதுல என்ன என்ன விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுல என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணலாம்னு பாக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. சோ தயவு செஞ்சு இனிமே அப்படியா? அதெல்லாம் பண்ணாதீங்க. எங்க ஸ்பேசஸ் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்களா சார்? நாங்க பயங்கர தீவிரமா பாலாஜி சார், பேசிட்டு இருக்கோம். எனக்கே ஃபேக் ஐடி இருக்கு. நீங்க வேற எத்தனை ஐடி வேணும் உங்களுக்கு? இல்ல எனக்கே இல்ல ஃபேக் ஐடி இருக்கு. இல்ல இல்ல அது இல்ல ஃபேக் ஐடி இல்ல. இல்ல எங்க ஸ்பேசஸ்ல நாங்க சரி, காரசாரமா டாபிக் டைவர்ட் பேசுவோம். ஆகுது. டாபிக் வேற எங்கேயும் டைவர்ட் ஆயிடுச்சு. முன்னாடி மறுபடியும் இல்ல ரிவர்ஸ்ல நீங்க கொண்டு முன்னாடி போய் இல்ல பாடுறேன். இல்ல நீங்க அண்ணன் இல்ல விழுதுகள் வந்து இல்ல ரொம்ப இல்ல நேரம் சொல்ல ட்ரை நான் அதுதான் பண்ணாப்புல சொல்றேங்க. கேப்பீங்க சார். அத ஒரு டெவலப்பர் வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம், ஒரு ஆப்போட விஷயத்த ஒண்ணு பேசும்போது டைவர்ட் ஆயிடுச்சு. அண்ணன் விழுதுகள் அது கொஞ்சம் சொல்லுங்க, பாலாஜி சாருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா வி ஷுட் நாட் பி டைவர்ட்டட். அது ரொம்ப முக்கியமான இல்ல விஷயம். நான் பாலாஜி இல்ல சார் இல்லங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல இல்லங்க பாலாஜி சார் அவர் உங்க சொன்னது ஸ்பேஸ்ல ஓகே. சார் பாலாஜி சார் ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க நைஸ் அப்படி எங்க ஸ்பேஸ்ல பயங்கரமா நீங்க இதுக்கு முன்னாடி வடை சுட்டுட்டு இருந்தீங்க. இப்பதான் கொஞ்சம் மாறி வந்து அரசியல் பேசுறீங்க. அதனால சண்டை எல்லாம் வராது, இல்ல கவலைப்படாதீங்க. சார் நாங்க எல்லாமே பேசுவோம் சார். பாலாஜி We சார், are open for பாலாஜி சார் all. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. பாலாஜி 1 சார், million views, ஒரு டவுட் ஒன்று கிளியர் YouTube likes, பண்ணிக்கலாமா? இதுதானே? பாலாஜி சார் எனக்கு ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்றீங்களா? சொல்லுங்க கவிலன். உங்களுக்கு இல்லாத டவுட்டை கிளியர் பண்ணாம வேற என்ன சர்வே பண்ணுவா இண்டஸ்ட்ரியில? என்ன சொல்லிட்டீங்க? சரி, ஓகே ஓகே பாலாஜி சார். அதுக்கு முன்னாடி சபரி ஏதோ கையை தூக்கிட்டு இருக்காப்புல, என்னன்னு கேட்டுருங்களேன். இல்ல பாவம் இல்ல ரொம்ப நேரம் கேட்டுட்டு மாலை இருக்காங்க. பாலாஜி சார் சேன் பண்ண ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது ராங் டேட்டா. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்ததுன்னா, இட்ஸ் நாட் மேண்டிட்டரி டு, அதாவது ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அதாவது ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டு இணைக்கணும்ட்டு. ஏன்னா பிஎல்ஓலாம் வந்து இணைச்சிட்டாங்க நிறைய பேர். யார் யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ ரெகுலர்ஸ் ஓட்டர்ஸ்க்கு. இல்லைங்க இல்லைங்க இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து அது கிடையாது. கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை மேண்டேட்டரியா மாத்தல. தடை பண்ணலங்க. மேண்டேட்டரி கிடையாது. யூ cannot லிங்க் ஆதார் அண்ட் ஓட்டர். மேண்டேட்டரி கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இருந்தா பண்ணிக்கலாங்க. பாலாஜி சார், ஆமாங்க, விருப்பம் நான் பண்ணிருக்கேங்க. மேண்டேட்டரி சொல்லவே இல்ல. நீங்க தடை பண்ணிருக்கீங்க சொன்னாங்கல. தடை ஏன்னா நான் பண்ணிருக்கேன். தடை கிடையாது. ஆக்சுவலா மேண்டேட்டரி இல்லனா பண்ணிருக்கேன். நம்மளுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லனா வேண்டாம். இல்ல வேண்டாம்.
இல்ல மேடம், இப்போ நான் என்னுடைய ஆதாரை வச்சு என்னுடைய எலக்டர் ஐடி டேட்டா இதெல்லாம் எடுக்கலாம். என்னோட எலக்டர் ஐடியை வச்சு ஆதார் எடுக்க முடியாது. ஏன்னா எலக்ட்ரல் ஐடியில நீங்க உங்களோட எலக்டர் ஓட்டர் ஐடி கொடுத்தாலே உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஆதாருக்கு வந்து மல்டிபிள் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நான் அதான் சொல்றேன், ஆதார் வந்து டாப் லிங்க். இல்ல அது பாலாஜி வழியா சார், நீங்க நீங்க வந்து லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா லயோலா மணி உங்களுடைய மாதிரி டேட்டா பேசுறீங்க. எடுக்கலாம். என்ன இல்ல நீங்க லயோலா மணி மாதிரி பேசுறீங்க. அது கவர்மெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் விசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி சபா, நான் எதுக்கு? அதான் சொல்ல இல்ல இல்ல வந்தேன். இல்ல நான் இதை வன்மையா எதுக்கு? கண்டிக்கிறேன். இல்ல எதுக்கு? இல்ல இல்ல பாலாஜி சார் ஓட்டர் லயோலா ஐடி மணியோட பெட்டரா பேசுவாரு. இல்ல உங்களுடைய எலக்ட்ரல் ஓட்டர் ஐடியை வச்சு எலெக்ஷன் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய இந்த டேட்டா முடியாது எடுக்கலாங்க. சார். லயலா மணி சொன்னது டுபாக்கூர் டேட்டா. நான் சொல்றது வந்து நீங்க எந்த வட்டம், உங்களுடைய என்ன ஸ்ட்ரீட், அந்த டேட்டா எடுக்கலாங்க. அது நீங்க எனக்கு இப்பயே வந்து சார் என்னோட அது வந்து சார் என்னுடைய எடுக்க ஓட்டர் வேண்டிய ஐடியை அவசியமே இல்லை வச்சு சார். தான் இல்ல பாலாஜி எலக்ட்ரல் சார், என்னோட சார் ஓட்டர் ஓட்டர் ஐடி ஐடியில அது வச்சு இருக்கு தான் சார். என்னுடைய இல்ல எந்த அது பூத் ஓட்டர் நீங்க ஐடியில எலெக்ஷன் இருக்குது சார். நீங்க அதுக்கு போக வேண்டியதுல ஓட்டர் ஐடியில பகுதி குரூப் உங்களுக்கு என்ன இது இருக்கு எல்லாமே வந்துடும். அதுல வட்டம், நீங்க எந்த தொகுதி, அது நீங்க வந்து இல்ல எலெக்ஷன் இப்போ அந்த வெப்சைட்டுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல சார், சரிங்களா? எலெக்ஷன் வெப்சைட் பூத் உங்களுக்கு என்ன பூத் முதற்கொண்டு அதுல வந்துடும் சார். அதுக்கே நீங்க ஓட்டர் எலக்ட்ரல் இல்ல போக இப்ப வேண்டியது இருக்கு. கேபிஎன் சார் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நான் அது இது யூஸ்ஃபுல்லா இல்லங்க. இருக்கு. நான் எலெக்ஷன் எங்க வரேன். ஓட்டு இல்ல பாலாஜி போடணும்ன்ற ஒரே நிமிஷம் இடம் வந்து எனக்கு எப்படி என்னோட ஓட்டர் ஐடி கார்டுல சார் எப்படி அதுவே வரும்? வரும். அதுவே பாலாஜி மெசேஜ் சார் அது வந்துருது எப்படி சார் வரும்? எனக்கு. அது எப்படி ஓட்டர் வரும்? ஐடி மெசேஜ் கார்டுல வந்துருது போன வராது அது. எலெக்ஷன். ஒரு இன்ஃபோ ஓட்டர் ஐடி சார் கார்டுல அது கிடையாதுங்க வந்து அது. நம்ம இதுல தான் சார் பண்ணணும். நம்ம ஆப்ல போய் செக் பண்ண வரும். இல்ல ஒரு அதுதான் நிமிஷம் சொல்றேன். அததான் ஆப்ல நான் செக் சொல்ல பண்ண வரேன். அந்த வரும்ல. டேட்டா இஸ் ஓபன் பாலாஜி ஃபார் சார் எவ்ரிவன். கொஞ்சம் காது கொடுத்து இப்போ கேளுங்க உங்களுடைய கொஞ்சம். அசோக் சார், இப்போ என்னுடைய ஓட்டர் ஐடியை நான் உங்களுக்கு அமிச்சேன்னா நீங்க என்னுடைய பூத் என்னன்னு சொல்ல முடியுமா முடியாதா? ஆமா, உங்களோட நீங்களே அட்ரஸ் ஆப்ல போய் பாருங்க சார், சொல்லலாம்ல. வரப்போகுது. இல்ல சார், நான் வரும் வரும். பார்க்கலாம் சார், ஆமா நான் பார்க்கலாம். நீங்க பார்த்து கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாம் ஆமா கொடுக்கலாம். ஆமா, யார் வேணா பார்க்கலாம். யார் அவ்வளவுதான். வேணா யார் வேணா பார்க்கலாம். பார்க்கலாம். அததான் நான் சொல்ல வர பாயிண்ட். அதை விட்டுட்டு நீங்க சுத்தி நான் ஏதோ ஆதார் கார்டை வச்சு சார் எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க இல்ல பண்ணல. பாலாஜி, ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கு. லெட்டர் பேட் கட்சின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. சார் கபிலன் ஒரு அது நிமிஷம். எப்படி ஒண்ணு பண்ண முடியும்? யாராலையுமே பண்ண முடியாதுன்னும் போது சார் ஒரு நிமிஷம் எப்படி சார். அவங்க வண்டி பண்ண சார் முடியும்? என்ன எனக்கு ஒண்ணு இந்த ஆதார் லாஜிக்கே கார்டு புரியல. ஆதார் கார்டு என்ன வச்சு மொளமாதையா, முடிச்ச வைக்கியா, புறம்போக்கா, இதெல்லாம் வந்து பேசினார்ல, அதெல்லாம் டீட்டெயிலாம் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அந்த டீட்டெயிலாம் நான் கேட்டேன். இல்ல அதெல்லாம் டுபாக்கூர் சார். சார் ஆதாரை வச்சு எந்த டேட்டாவுமே யாருமே எந்த பிரைவேட் சிட்டிசன்ஸுமே எடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஆள் ஒண்டி தான் எடுக்க முடியும். அதுக்குமே கூட இது எல்லாமே வந்து ஆதாரை நம்ம எங்கெங்கெல்லாம் சிலதெல்லாம் கவர்மெண்ட் மேண்டேட்டரி பண்ணிருக்குல்ல. இப்போ நீங்க லேண்ட் ரிஜிஸ்டர் பண்றீங்க, வீடு வாங்குறீங்க, இல்ல வேற ஏதோ மாதிரி இந்த லோன் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, இல்ல ஏதோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்குது, இதுக்கெல்லாம் எதுல அந்த டேட்டா தான் எடுக்க முடியுமே தவிர மேபி எஃப்ஐஆர் எனக்கு தெரியல. ஆதார் நம்பர்லாம் வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஜெயிலுக்கு போனதில்லை, அந்த டவுட் ஒண்ணு இது கேட்டுருங்க. வரைக்கும் போனதில்லை. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு டவுட் ஒண்ணு இப்ப நீங்க கேட்டுருங்க. யாரு உங்க கட்சியில இருந்து நான் ஒரே ஜெயிலுக்கு ஒரு போயிருக்காங்க? விஷயம் அது சொல்றேன். இப்ப நீங்க இழுக்கிறீங்க. ஒரே நம்ம நிமிஷம் சார். பேங்க் அக்கௌண்ட் உங்க இருக்கிற கட்சியில இருந்து பேங்க் யார் இருக்கு ஜெயிலுக்கு தெரியுங்களா? போயிருக்காங்க? அந்த கட்சியில இருந்து சரி, சரி. எதுக்கு சார் இப்ப இந்த அந்த வார்த்தை பையன் 2 தடவை இல்ல சொல்றீங்க? இல்ல சார் சார், நம்ம ஜெயில் பரவாயில்ல, பையன் ஏற்கனவே போயிட்டு பதில் சொல்லுங்க வந்திருக்காப்ல சார். சார். இல்ல சார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் சார். இப்ப நான் நாங்க அவன்கிட்ட யாருமே பேசுனேன் சொல்லல. சார். நீங்க அந்த இல்ல சார், பையங்கிறீங்க. இல்ல இந்த அந்த பையனுக்கு பையன் நாங்க ரொம்ப நல்ல பையன். அவன் ஏதோ சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டான். இப்ப இல்ல ரொம்ப பாலாஜி ஜாலியா சார், தான் பாலாஜி பேசுறான் சார், எல்லா விஷயங்களும். பாலாஜி சார், அவனை இல்ல நீங்க இல்ல தப்பா பேசாதீங்க பாலாஜி சார், சார், தயவு செய்து. கேக்குறதுங்களா பாலாஜி சார்? ஒரு ரொம்ப நேரமா அந்த டவுட் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இல்ல நான் அந்த ஒண்ணு டவுட் என்ன ஒண்ணு டவுட்டுங்க கேட்கிறேன்னா, உங்களுக்கு? டவுட் கபிலன், நீங்க வந்து எந்நேரமும் குதர்க்காமவே பேசுறீங்க. நான் ஒரு குதர்க்கமா பாசிட்டிவா பாருங்க, பேசுறேன். பாசிட்டிவ் வைபா பாருங்க, ஆமா ஒரு பாசிட்டிவ் வைபா வாங்க. பாலாஜி சார், ஆமா சரி, அந்த டவுட் ஒண்ணு கேட்க விடுங்க, கேட்டுறேன். டவுட் எல்லாம் வேணாம், நீங்க வந்து சேருங்க முதல்ல. அதெல்லாம் முடியாது. உங்களுடைய எலக்ட்ரல் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் ஓட்டர் ஐடியை கொடுங்க. எனக்கு விளக்கம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா உங்க ஓட்டர் ஐடி முதல்ல கொடுங்க, நான் உங்களை இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணி என் அனுப்புறேன். டாட்டாவும் எடுத்து வச்சுக்கிட்டு என்னையும் உள்ள அட்டைவணையில எடுத்து கபிலன் உறுப்பினராக இணைந்தாருன்னு சொல்லி ட்வீட் போறதுக்கா? ஏன் உங்களை ஓட்டர் ஐடியை வச்சு உங்களை இணைக்க கூடாதா? இல்லையா, நீங்க இணைச்சீங்க, ஆனா கட்சியில எல்லாம் இணைக்காதீங்க. உங்கள்ட்ட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இணைக்க கொடுத்தா நீங்க கட்சியில இணைஞ்சிட்டாருன்னு சொல்லி சால்வை போட்டு மாலையை போட்டுருவீங்க. சரி விடுங்க, ஆகாஷ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. கபிலன் ஆகாஷ் யாரோ வேற யாரோ டவுட் கேட்டாங்களே. ஆகாஷ் நான் தான் சார். இப்போ சின்ன வயசுல இருந்தாலும் சரி, இல்ல இப்ப கரண்ட்ல இருந்தாலும் சரி, தப்பு பண்ணது தானே சார். இப்ப வந்து நல்லவனா மாதிரி என்ன பண்றது? இல்ல சார், இல்ல சார், அவன் தப்பு பண்ணல. அவன் உணர்ச்சி வயசுல சார், அது எப்படி சின்ன வயசுல நான் கூட அது எப்படி சார் இல்ல நம்ம எல்லாருமே அத இல்ல சார். நம்ம சார் அவன் என்ன திருடினானா இல்ல என்ன பண்ணான்? அவன் வந்து அவனுடைய ஆதர்ச நாயகனை பத்தி அவங்க தப்பா பேசிட்டாங்கன்னு ஒரு உணர்ச்சி வசத்துல ஒரு சின்ன வயசுல இம்மெச்சூர் ஏஜ்ல பண்ணிட்டான். அது தவறுன்னு சொல்லக்கூடாது. இல்ல அது மாதிரி நம்ம யாருமே பண்ணது இல்லையா? இல்ல பாலாஜி சார், நான் உனக்கு கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். ஒரு நேஷனல் நியூஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா நேத்து போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க?
இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த அம்மா பண்ண ட்வீட்ஸ் எல்லாம் எவ்வளவோ என்ன அவங்க என்ன தப்பா கேவலமான ட்வீட் பேசுனாங்க? ஒரு போட்டிருக்காங்களா? பெண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு படம் இல்ல பிடிக்குது இல்ல பிடிக்கலன்னு பொது வெளியில இல்ல சொல்லக்கூடாதா? இல்லங்க முன்னாள் முதல்வர் பத்தி அவங்க போட்ட தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் சார் அதே அது ட்விட்டர்ல அவங்க பிரச்சனை சார். சார் இருக்கு. ஒரு ஒரு தப்பு பொம்பளை இன்னொரு தப்பு தப்பு சரியா செய்யாத ஒரு இதுதாங்க பொண்ணை இது பத்தி ஏன் சார் கதையா தப்பா இருக்கு. பேசணும்? இல்ல அவன் இல்ல அதுதாங்க கபிலன் சொல்றேன். இல்ல பாலாஜி அவன் சார் பேசின வார்த்தைகளை யாருமே டிஃபெண்ட் பண்ணலங்க. ஆ, அவன் உணர்ச்சி வேஷத்துல அது என்ன பண்ணது உணர்ச்சி தப்பு தான், வசப்பட்ட? அப்ப அதை எல்லாருக்கும் சொல்றான். இந்த விதிவிலக்கு அதுதான் பொருந்துமா? மன்னிச்சு உணர்ந்துட்டான். அப்ப அவன் மன்னிச்சு எல்லாருக்கும் உணர்ந்துட்டாங்க. அப்ப என்ன உணர்ந்தாப்புல? இல்ல இல்லையா இல்ல இல்லையா அவர் என்ன சொன்னா? அந்த பையன் என்ன சொன்னா அந்த சேனல்ல? நான் இதை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். என்ன தேசிய விருது கொடுத்த மாதிரியும் இல்ல எனக்கு இல்ல இது ஒரு பெரிய வாய்ப்பா வாய்ப்புன்னா நினைச்சேன். எதுக்கு இல்லங்க, ஆ, இல்ல வாய்ப்புன்னு அவன் எதுக்கு சொல்றான்னா, ஆ, அவங்க கிட்டயே வந்து திருப்பி நான் வந்து ஆ. நான் வந்து என்ன இதுல பெருமையா திருத்திக்கிறதுக்கான பேசுற ஒரு விஷயமா வாய்ப்பு, சார் நான் இது? ஒரு நல்ல மனுஷன். ஆமா, இது பெருமையா ஏங்க ஒருத்தர் பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க ஒரு நல்ல சார் விஷயத்த. ஒரு பெண்ணை பொது நீங்க வெளியில பாசிட்டிவா எடுங்க, நேஷனல் லெவல்ல 1 எல்லாத்தையும் மில்லியன் நெகட்டிவா எடுக்காதீங்க. சார் இல்லங்க அவன் அதை வந்து பாலாஜி தப்புன்னு சார் தானே சொன்னான் அவன். பாலாஜி சார் ஒரு பெண்ணை பொது வெளியில 1 மில்லியன் டேக் சரி போட்டு ஓகே கெட்ட சார். வார்த்தை சொல்லி டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டு இல்லங்க அது இல்லங்க பெருமைன்னு சொல்லி இல்லங்க பேசுறது அது எந்த தப்பு விதத்துல தாங்க. நியாயம் பாலாஜி சார்? அது அது பெருமைன்னு அவன் சொல்லவில்லை. சும்மா நீங்களா சரி விடுங்க வாய் பாலாஜி should சாரே not போய் twist the words. விட்டுருவோம் இல்ல விட்டுருவோம் You விடுங்க சார் should not twist the இல்ல words. இல்ல சார் இல்ல சார் அதாவது சபா அப்ப சபா ஏதோ பேசுனது சொல்ல இல்ல வர்றாரு. அதான் சபா ரொம்ப பிரதர் ஒரு நேரம் நிமிஷம் கைத்திட்டு இருக்காரு. பிரதர் ஒரு நிமிஷம் இல்ல அப்ப பேசுனது வந்து தப்புன்னா இப்ப உட்காந்து எப்படி சார் அது வந்து நான் கரெக்டா தான் பேசினான்னு சொல்லி சொல்ல முடியும் நம்மளால வந்து? இல்லைங்க இப்ப பேசுனது இப்ப வந்து அவன் அப்ப பேசுனது தப்புன்னு யாருமே அவன் தப்பு இல்லைன்னு சொல்லலையே. இப்ப அவன் உணர்ந்து இப்ப அதே யார அவன் டேக் போட்டானோ அவங்களே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவனை. அந்த அளவுக்கு அவனும் அதான் கேக்குறேன் வளர்ந்துட்டான். எப்படி அதை சார் தான் இது அவன் எப்படி வாய்ப்பா இதை அதுதான் எடுத்து இதை புரியல. அது நாளைக்கு எப்படி பின்ன நடந்துச்சு? எடுத்துட்டு வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஏன் முடியாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் பிரச்சனை இல்லையா? முடியாது? அந்த லேடியே இல்லைங்க அந்த விமன் ஜேர்னலிஸ்டே இல்ல வந்து இல்லைங்க அவங்க கூப்பிட்டு ஏன் வச்சு பேட்டி எடுத்துட்டாங்களே, அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்ல நீங்க தான் இல்ல பெருசாக்குறீங்க இல்ல அப்படின்னு அப்படி சொல்றதுக்காகத்தான் அந்த பேட்டியே நடந்தது. இல்ல அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்லைங்க சார் அது அவங்களுக்கு வந்து தப்பு தான் சார். அவன் பேட்டி அது எடுத்தாலும் தப்புங்க. எடுக்கனாலும் அவன் பண்ண இல்ல தப்பு தான், இல்லைங்க அவ்வளவுதான். இல்ல இல்லைங்க ஜெயில் அவன் போறதுக்கு சின்ன போய் என்ன சார் வயசுல டிபெண்ட் இல்ல பண்றீங்க? இல்ல சார் அவன் என்ன பண்ணது தப்பு என்ன தான் சின்ன சார். அப்போ வயசுல அவன் சின்ன வயசுல பாலாஜி 17 சார் ரொம்ப வயசுல அவன் சிரமப்படுறாரு. இம்மெச்சூரா 17 நடந்தது வயசா? தப்பு சார் தான் அவன் பாலாஜி சார். சார் அந்த புரியுதா? பையனுக்கு அவன் 36 இன்னும் வயசு. அப்படிதான் பேசிட்டு இருக்கான். பாலாஜி சார் அந்த வீணா பையனுக்கு போனவன். இப்போ 36 வயசு. அன்னைக்கு அவன் டேக் ட்ரெண்ட் பண்ணும்போது 29 வயசு. ஏன்னா விளையாடுறீங்களா? 29 சரி வயசுன்றது சரி என்ன சின்ன வயசா? கபிலன் நீ உங்க ஏஜ் வச்சு சொல்லாதீங்க. அவன் அதோட சின்ன பையன் சரி தான். அப்போ உங்க ஏஜ் கூட கம்பேர் பண்ணி சொல்றேன். அந்த அவன் பையனுக்கு சின்ன இப்ப பையன். 40 வயசு. இப்ப அன்னைக்கு நான் அவன் அப்ப ட்வீட் பிறக்கவே டேக் இல்ல. 1 மில்லியன் டேக் நான் ட்ரெண்ட் அப்ப பண்ணும்போது பிறக்கவே 35 கபிலன் வயசு. தப்பு 5 வயசு கம்மி நான் அப்ப பண்ணிட்டீங்க. பிறக்கவே ஓகே நான் அப்ப பிறக்கவே இல்ல. இப்பதான் சொன்னாரு சரி ஆதார் கார்டு என்ன லிங்க் பண்ண போறாருன்னு. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஓட்டர் லைசன்ஸே கிடையாது உங்களுக்கு. சரி விடுங்க ஒரே நிமிஷம். சபா ஓட்டர் ரொம்ப ஐடி நேரமா கை தூக்கிட்டு இருக்கா. அப்படி சபா என்ன சொல்றான்னு கேட்போம். சபா சொல்லுங்க சபா. சபா பேசி முடிச்சிட்டீங்களா? சாரிங்க ட்வீட் போட்டுட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை பாலாஜி சார், நீங்கள் ஜாலியா சொல்லுங்க சபா. ஜாலியா இருக்கு. பேசுங்க ஜாலியா பேசுங்க. இல்லை நீங்கள் ஒன்று சொன்னீங்க. இது இப்போ ஈஸியாக ஒரு தகவலுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் உங்களோட எடுக்கணும்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி வச்சு கூட நீங்கள் இதில் போய் எலெக்ஷன் கமிஷனோட ஆப்பில் போயிட்டு உங்களோட இது எடுத்துக்கலாம். என்ன பாகம் எங்கே ஓட்டு போடுறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்னா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல அது ஓகேங்க. அவங்க கேக்குறது வந்து அவங்க மேப் பண்றதுக்கோசரம் கேக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேப்பிங் நான் பண்ணலாம். ஒன்னும் மெம்பர் ஆகல. வச்சு உங்களோட வேண்டாம் இப்ப நான் உங்களெல்லாம் வேணா உங்க யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்க, எல்லாரையும் சேர்த்து விட்டுறோம். எதுக்கு என்னங்க இல்ல, இது நான் ஸ்கூல்ல ஒரு சேர்த்து விடுற நான் மாதிரி ஒரு சேர்த்து விஷயம் விடுறேன்றீங்க? கேள்விப்பட்டேன். இல்ல கபிலன் ஒரே நிமிஷம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எங்க ஏரியால லோக்கல்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்க பக்கத்துல இருக்க யார் யார் வந்து இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்லாம் எடுத்து ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி அதுல இணைக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த எபிக் நம்பரை வச்சு. இல்ல அது பண்ணதாங்க செய்வாங்க. அதுதான் இப்ப இப்படியும் எல்லாராலையும் ஆள் வந்து அதுல போய் சேர்க்கிறாங்கன்னு வெறும் கேள்விப்பட்டேன். இல்லங்க அது ஆள் சேர்க்கறதுன்னு செய்வாங்க. இது என்னங்க கதையா இருக்கு? ஏங்க ஏங்க அவங்களோட விருப்பமே எல்லாராலையும் இல்லாம வந்து நீங்க போன் அவங்களோட நம்பர்ல ஆப்லயே ஓட்டர் ஐடி டவுன்லோட் லிஸ்ட் இல்ல பாலா சார், இப்போ அதுதான் சொல்றேன். இல்ல ரிவிஷன் விருப்பம் இல்லாமலாம் அவங்க கிட்ட கேட்டுதான் பண்ணிருப்பாங்க. அவங்களால எப்படி முடியாது. நடக்குதுன்னு நான் ஏங்க சொல்றேன். கேளுங்க. மிஸ்டு கால வச்சே ஒரு எப்படி பார்ட்டி மிஸ்டு நடக்குதுன்னு நான் கால சொல்றேங்க, வச்சே உங்களை கேளுங்க. வந்து பார்ட்டியில இணைச்சது இல்ல. நான் எனக்கு சொல்ல விடுங்க அட்லீஸ்ட் எப்படி நடக்குதுன்ட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட பாகத்தோட இது லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த அந்த பூத் ஏஜென்ட்டோ பூத் கமிஷனோ அங்கே வச்சிருக்க விஎம்ஐகளோட இருக்கவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட ஓடிபிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஓடிபியை வச்சு அந்த எபிக் நம்பரை யூஸ் பண்ணி அதை மர்ஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இது மாதிரி தான் ஒரு ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. இல்ல உங்களுடைய ஓடிபினா இப்ப என்ன, நான் அந்த ஓடிபி நம்பரை சொல்லணும்ல உங்களுக்கு? ஆமாங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்ப அந்த ஓடிபி நம்பரை நான் சொல்றேன்னா எனக்கு விருப்பம் இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். நான் விருப்பம் இல்லாம யாராவது என்னோட ஓடிபி சொல்லுவேன். மெம்பர்ஷிப் கேம்பெயின் பண்றாங்க சார். வாழ்த்துக்கள் சார். இல்ல மெம்பர்ஷிப் கேம்பெயின் பண்ணதாங்க செய்வாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? எல்லாராலையும் போய் ஆப்ல பண்ண முடியாது.
ரோட்ல போறவங்கலாம் இல்ல போட்ட விருப்பம் மட்டும் இருக்கிறவங்க தானங்க பண்ண முடியும். ஏங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், வாழ்த்துக்கள் சார், விருப்பம் இருந்தா வாழ்த்துக்கள் நீங்க சார் சேர்ந்துக்க போறீங்க. சார் பாலாஜி சார் இதுல ஃபேக்கா எவனாவது ஊத்துனா உங்க மெம்பர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி வாங்கி பணத்தை சுட்டிட்டானா என்ன சார் பண்றது? இல்ல சார், நம்ம அதுல நீங்க இணையிறீங்கலாம் என்னதுன்னு அதை வச்சு பணத்தெல்லாம் சுட்ட முடியாது சார். அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? வேற யாராவது ஃபேக் ஏதாவது கிளம்பிட்டாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. டிவி கேட்டுறதே ஃபேக் தான். இதுல டிவி கேக்கு ஃபேக் வரையா? அதுவே டோல்கேட் வேல்முருகனோட ஃபேக்கான கட்சி தான் இது. இதுக்கு வேற இன்னொரு ஃபேக் வேற வருமா? இந்த கபிலன் வந்து வாயை திறந்தாலே நெகட்டிவிட்டி தான். பாசிட்டிவா ஆமா இருங்க ஆமா கபிலன். ஆமா. நீங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி நீங்க விளையாட போறீங்க நானும் பார்க்க தானே போறோம். ஏன் சார் எனக்கு ஒரு டவுட் பாலாஜி சார், அது கிளியர் பண்றீங்களா? இல்ல கபிலன், எனக்கு அதுக்கு முன்னாடி பாலாஜி உங்களுக்கு டவுட்ட தவிர வேற எதுவுமே வராதா? ஒரு பாசிட்டிவா மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இல்ல நான் பாசிட்டிவா தானே அதே இப்ப ஸ்ப்ரெட் பண்றேன் பாருங்களா. ஒரு நிமிஷம் சபரி, இப்ப ஸ்ப்ரெட் பண்ண பாருங்க. அது என்ன சார் அது? இது வரைக்கும் இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது, சட்டமன்ற ரோல் தான் எங்களுக்கு ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் டிவி கட்சியினர். இப்ப நம்ம தலைவர் ரசிகர்கள் யாராருக்கு விருப்பம் இருக்கோ போடுவாங்களோ அதே மாதிரி அண்ணா ரசிகர்களும் விருப்பம் இருக்கவங்க போடுவாங்க. இல்ல சார், இப்ப நம்ம தலைவர் ரசிகர்கள் தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கதான் கேள்வியே இருக்கு எனக்கு. அவங்களும் நீங்க உங்களுக்கு எல்லாம் யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கா அப்ப போடுங்கன்னு சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நீங்க தனிப்பட்ட உள்ள ஓட்டு போடலாம். ஏன்னா அந்த அறிக்கையில ஃபர்ஸ்ட் அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னா, நாம் இந்த தேர்தலை புறக்கணிப்போம்ன்ற வார்த்தை இருக்கு. நாம்னா அந்த கட்சி உறுப்பினர்களும் விஜய் அவர்களும் தானே. இதுதான் இல்ல புறக்கணிக்கலாம் முடியாதுங்க. அது எப்படிங்க புறக்கணிக்க முடியும்? இப்ப நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலங்க. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்றது அப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இல்லங்க, எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. நீங்க ஒரு வார்த்தையிலேயே நீங்க நெகட்டிவிட்டியை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட்டே பண்ண கூடாதுங்க. பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி சொல்ல போறோம். இல்ல எங்க தலைவர் கட்சி அரசியலுக்கு வரணும்னு சொன்ன மட்டும் உங்களுக்கு நெகட்டிவிட்டி மட்டும் தான் தெரிஞ்சது. அவர் உட்காந்து பாசிட்டிவா பேசும்போதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் கண்ணுக்கு தெரியல. ஏங்க நடந்து முடிச்சு போய் நம்ம தலைவர் வரும்போது அவங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க. நம்ம மெயின் மக்கள் நம்ம மெயின் மக்களா இல்லையா? பாலாஜி சார் ராஜ் சார் ஒரு முக்கியமான ஒண்ணு கேள்வி கேக்குறாரு, பதில் சொல்லிருங்க. இல்ல ஒரே நிமிஷம் கேப்பேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் பெண்டிங், நான் கீழே போயிடுறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. பாலாஜி சார் ஒரு நிமிஷம். பாலாஜி சார், நீங்க என்ன போற போக்குல அப்படியே தலைவரை வந்து லிங்க் பண்ணி விட்டீங்க. தலைவர் என்ன அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சொன்னாரு உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல மக்கள் இல்ல சார் இது அரசியல் இல்ல சார். நான் சொல்ல வந்தது வந்து நான் முடிச்ச உடனே சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் ஒரு விஜய் கட்சியோட உறுப்பினர் சார். நான் வந்து விஜய் வந்து நீ சொல்றபடியே வச்சுப்போம். விஜய் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்றான்னு வச்சுக்கோங்க. நான் ஓட்டு போடல, புறக்கணிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். நான் போய் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன். நான் ஏதோ ஒரு கட்சிக்கு ஏங்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறேன். அந்த கட்சி எனக்கு பிடிச்சி போச்சு, நான் அங்க போய் மாறிட்டேன், என்ன பண்ணுவீங்க நீங்க? மாறலாம், அது உங்க இஷ்டம் தானே. இப்போ ஒரு கட்சியில சேர்றாங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அதே கட்சியிலே இருக்காங்க, எல்லாம் மாறிக்கிட்டு தானே இருக்காங்க. அது மாதிரி நீங்க மாறலாம். புறக்கணிப்புங்கிறது எதுக்கு? நாம்ங்கிறது புறக்கணிப்பு இல்ல சார். அவங்க ஆக்டிவா இல்ல சார். இந்த எலெக்ஷன்ல அவங்க ஆக்டிவா வரல. அடுத்த அப்ப எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க, அப்படிதானே? நான் புறக்கணிப்பு தான் போட்டுருக்கேன். நான் புறக்கணிப்பு இல்ல சார். நீங்க you put words in my mouth சார். இல்ல சார், ஆமா அவர் சொன்ன வேர்ட்ல இருந்து எடுக்கிறேன் சார். நானு இக்கு விட்ட மாதிரி இதுலயே வந்து ஏதாவது விட்டுருக்காரான்னு கேக்குறேன், வேற எதுவும் இல்ல. இதுல ஏதாவது டான்ஸ்லாம் விடுவாங்கல பாருங்க, கட்சில அறிக்கைலாம் விடு பாருங்க, அந்த அறிக்கைலாம் பார்த்து எல்லாம் ஆடி போயிடுவீங்க. ராசர், நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கேபிஎன் சார் அட்வைஸ் பண்றாரு, அது மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுப்போம் சார். அப்ப கேபிஎன் சார், இங்க அரசியல் கற்றுத்தரப்படும். டிவிகே கட்சியினர் உள்ள வருக ஃபீஸ் 300 ரூபான்னு போடுங்க கேபிஎன் சார். டீச்சர் பை கேபிஎன் பொழுது போலையா உங்களுக்கு? எல்லாருக்கும் பொழுது போலேன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏங்க எல்லார்கிட்டையும் கத்துக்கணுங்க. நம்ம வளரணும்னா வாழ்க்கையில நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லாருக்கும் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில வளர முடியும். சொன்னேன் பாலாஜி சார் வந்தோடனே சொன்ன ஒரு அறிக்கை விடுறீங்களே, ஃப்ரம் அட்ரஸ்
ட்ரூ அட்ரஸ் சப்ஜெக்ட் அதான் சார் போடாம நான் கத்துக்கிட்டோம் சார். மொட்டை இல்ல கடிதாசி மாதிரி கத்துக்கிட்டோம். போடுறீங்க. அதெல்லாம் சரி சார். ஒரு அறிக்கை கத்துக்கிட்டோம் வந்து சார். பாத்தீங்கன்னா கேபிஎன் சார் அவருக்கு எந்த கத்துக்கிட்டோம். கண்டென்ட் விட்டாலும் வந்து பாருங்க. இப்ப சிஏஏ பத்தி அப்படியே பொத்தும் பொத்தாத மாதிரி வந்து நம்ம ஒரு அறிக்கை ஐயோ விட்டாரு. சொல்லி கொடுத்துறாதீங்க, சொல்லி கொடுத்துறாதீங்க, சொல்லி கொடுத்துறாதீங்க, தயவு செய்து சொல்லி கொடுத்துறாதீங்க. சிஏ என்னன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க. ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத பூசா மாதிரி மாதிரி இருக்கணும். இருக்கணும். ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரா சார்? உங்களுக்கே பார்த்தோன்னே சிரிப்பா வரல சொல்லுங்க. மனசாட்சி தட்டு சொல்லுங்க பாப்போம். அந்த அறிக்கையை பார்த்து உங்களுக்கு. இல்ல சார், அதான் சார். இல்ல சார், அது வந்து அதுல வந்து ஒரு கிளியர் கட்டா இல்லாம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சது தவறுதான். கரெக்டா? அதுல இருந்து கத்துக்கிறோம் சார். இப்ப நீங்க இக்கு விட்டோன்னு நீங்க போட்டோம்ல, அது மாதிரி கத்துப்போம் சார். ஏன் சார் அவன் 70 வருஷம் 60 வருஷம் இருக்கிற கட்சிகளே எவ்வளவோ தவறுகள் பண்றாங்க. இப்பதான் பிறந்த குழந்தை, அந்த பிறந்த குழந்தைய இப்படி செதுக்குறீங்க சார். மனசாட்சியோட இது பண்ணுங்க சார். என்ன சார் இப்படி உருட்டுறீங்க? சார் பேர்லாம் தப்பா பிறந்த யாரும் குழந்தை எல்லாம் சொல்லல. கரெக்ட் தான் பாலாஜி பாலாஜி சார். ஒரே ஒரு கேள்விதான். அந்த உறுதிமொழியில டெமோக்ராட்டிக் படி நாங்க செயல்படுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பதவி போட்டிருக்காங்க சில பேருக்கு இந்த மெம்பர்ஷிப்காக. ஆனா அவங்களெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் படி தேர்வு எடுக்கல. கட்சி தலைவரே டெமோக்ராட்டிக் படி தேர்வு எடுக்கல. அதாவது ஒரு எப்படின்னா நியமன பதவி. அதாவது டெமோக்ராட்டிக்னா ஓட்டு முறையில தேர்ந்தெடுத்திருக்கணும். இல்லங்க ஒரு இல்ல அதுக்கு இல்லங்க ஒரு ரூல்ஸ் அவருதான் இருக்கு. அதான் சபா ஆரம்பிக்கிறாரு. சொல்ற மாதிரிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கட்சி அது பதிவு வந்து பண்றதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு சார் பாலாஜி சார். பைலால இல்ல செயற்குழு சார். உறுப்பினர் எவ்வளவு எத்தனை பேர் மெம்பர்ஷிப் இருக்கணும், கேக்குறீங்க? அது பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும், ஆ. அதுக்கு அதுக்கு போட்டி மாவட்ட போடக்கூடாது, தலைவர்னு அவங்க அதுக்கு சைன் மாவட்ட தலைவர்னு பண்ணணும், 10 பேர் இருக்கணும். அதுக்கு இல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சைன் இதெல்லாம் பண்ணி இல்ல இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். டெமோக்ராட்டிக் படியில நடக்கணும். அது இப்போ நியமனம் அது பதிவு தெரியாம நடக்குது. கூட்டம் போட்டு நடத்திருப்பாங்க பாலாஜி சார். அப்படியா? இல்ல சார், இப்ப எல்லா கட்சியிலயும் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, ஆமாங்க அவங்க எல்லாமே டெமோக்ராட்டிக் சும்மா வைஸ் அந்த தாங்க பேருக்கு எடுக்கிறாங்க. என்ன டெமோக்ராட்டிக் வைஸ் தான் டெமோக்ராட்டிக்? எடுக்கிறாங்க. அதிமுகல, திமுகல, பாஜகல, ஆமா காங்கிரஸ்ல எல்லாம் டெமோக்ராட்டிக் என்ன விருப்ப மனு டெமோக்ரசி? கொடுக்குறாங்க. விருப்ப மனு கொடுக்குறாங்க. என்ன தேர்தல்ல விருப்பம் ஒண்ணு டமாஸ் தானே. அதுவே ஒரு பாலாஜி டமாஸ்னு சார் உங்களுக்கே நீங்க கூட தெரியும். தலைவர் ஏங்க ஆகலாம் சார் டெமோக்ராட்டிக் டிவிகேக்கு. நீங்க என்ன டமாஸ்ன்றீங்க? என்ன டெமோக்ராட்டிக் எனக்கு புரியல. டெமோக்ரசி? ஏங்க டெமோக்ரசியே ஒரு ஜோக்குங்க. பார்ட்டி ஓ லீடர்ஷிப் எல்லாம் டெமோக்ரஸியே ஒரு என்னங்க ஜோக்கா? சொல்றீங்க? ரைட்டு. நீங்க வந்து டெமோக்ரசின்றீங்க. டெமோக்ரசி பிரகாரம் வந்து எலெக்ஷன் இந்த ராகுல் காந்தி நின்றார்ல இப்போ, அப்போ வந்து ஏங்க அவருக்கு அகேன்ஸ்டா யார் மல்லிகார்ஜுன வேணா கார்கே நிக்கலாம் வந்து அப்படின்னு சொன்னாங்களே. டெமோக்ராட்டிக் வேல தாங்க ஆமா, எலெக்ட் ஆனாரு. உங்களுக்கு என்ன தெரியும். டாபிக் டெமோக்ராட்டிக்? டைவர்ட் எத்தனை ஆகிறது. பேர் பாலாஜி ஓட்டு சார் சபா போட்டாங்க? என்ன அது ஒரு டாபிக் சபா என்ன டைவர்ட் காமெடி சொல்றா ஆகிறது. தமாஷ். டாபிக் பாலாஜி டைவர்ட் சார் ஆகிறது. சபா என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க கூட டிவிகே கட்சிக்கு தலைவர் ஆகலாம். அதான் டெமோக்ராட்டிக். நீங்க நீங்க சரிங்க. விருப்ப மனு கொடுக்கலாம். இல்ல சார், அதான் சார், அது நாங்க இப்பதான் வந்து பிறந்திருக்கோம். பாலாஜி சார் அதனால உங்களுக்கு எங்களுக்கான திமுகல ரூல்ஸ் உண்மையிலே லாஸ் தலைவர் எல்லாம் வேணுமா ஏத்திக்கிட்டு சார்? இருக்கோம். திமுக அகில இந்திய தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு பாலாஜி அவர்கள் வாழ்க ஒரே வாழ்க. இல்ல நாட் ஒன்லி டிவிக்கு எல்லா கட்சியுமே குடுக்குறாங்க. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாங்க. அடிப்படை உறுப்பினரா இருந்தா அதிமுகல போய் இல்லங்க, வாங்கிக்கலாம். அடிப்படை உறுப்பினர் இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாலாஜி சார் ஓபிஎஸ் நீங்க இபிஎஸ் பிரச்சனை பைலா வந்து தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த இல்லங்க கட்சியோட பைலா போய் பாருங்க. இல்லங்க இபிஎஸ் ஆ. ஓபிஎஸ்னோட பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாங்க? அதாவது இவ்வளவு வருஷம் வந்து நீங்க அந்த உறுப்பினரா இருந்தாதான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பதவிக்கு போக முடியும். அதுல இருந்து தான் தலைமைக்கு வர முடியும்லாம் சொன்னாங்களே. பாலாஜி சார் இப்போ நீங்க ஒரு கட்சி அது சார் அது ஆரம்பிச்சிருக்கு. இபிஎஸ் இந்த கட்சியில மாத்தினாரு. வந்து இப்பதான் பாலாஜி ஆரம்பிச்சிருக்கு. சார் அதுல வந்து நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணன்னு இல்ல சொன்னா உறுதிமொழியில சரி சார், கொடுத்திருக்காங்க நீங்க சார். சொல்ற பாயிண்டே டெமோக்ராட்டிக் எடுத்துக்கிறோம். அதாவது இல்ல எடுத்துக்கிறோம். ஜனநாயகப்படி இல்ல செயல்படணும் எடுத்துக்கிறோம் போட்டிருக்காங்க. ஒரு பாஸ் ஜனநாயகப்படி பாஸ் பண்ணி செயல்படணும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இல்ல சார், அதிமுக திமுகல வந்து பாஸ் தலைவர்கள் பண்ணி வந்து அனுப்பிச்சு டெமோக்ராட்டிக் வைஸ்ல பண்ணி தான் தேர்தல்ல வந்து இணைச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல அந்த வெப்சைட்ல அந்த இது இருக்கு. ஓகேவா? நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லங்க அப்படின்னு டெமோக்ராட்டிக் வைஸ் சொல்றாங்க. எடுக்கணும்னா உண்மையிலேயே டெமோக்ராட்டிக்கலா எலெக்ட் பண்ணிருக்காங்களான்னு நான் கேக்குறேன். சார் அங்க விருப்ப மனு கொடுக்குறாங்க சார். அப்படி நீங்க போய் சொல்றாங்க வாங்கலாம் சார். சார். இல்ல நீங்க இல்ல இப்ப சார், திமுக அப்படி உறுப்பினரா சொல்றாங்க. இருந்தாலும் அதிமுக டெமோக்ராட்டிக்கலா உறுப்பினரா தான் எலெக்ட் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். இப்போ மதிமுகவுல ஆமா சார். ஒரு அவருடைய ஒரு பையனை ஒரு வந்து அதான் ஒரு தலைமைக்கு எடுத்துட்டு யாருமே வந்திருக்காங்க. அங்க இருக்கிறதே மொத்தம் பாலாஜி 4 சார் பேரு. அது சார் கேளுங்க. பாலாஜி சார் இதுல வந்து எல்லாமே கண் துடைப்பா இருந்தா கூட ஒரு தலைவர் போட்டி போடுறாருன்னா டிஎம்கேல ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஸ்டாலின் சார் வந்து அவருக்கு ஆப்போசிட்டா யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. வாங்கல யாரும் விருப்ப ஏடிஎம்கேல மனு எடப்பாடி வாங்கல. நிக்கிறாருன்னா யாரும் நிக்க மாட்டாங்க. ஆனா வந்து விருப்ப மனு வாங்குவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா ஓட்டர் ஐடி அந்த எல்லாமே கொடுத்து நீங்க எத்தனை பேர் போட்டி போடுறீங்க எல்லாமே கேட்பாங்க. அந்த சரி மாதிரி சார், இப்ப கேட்டாங்களான்னு எம்ஜிஆர் கேக்குறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவரா எப்படி சார் ஆனாரு? எம்ஜிஆர் பைலாலே அவர் நின்னு எதிர்த்து யாருமே வாங்கலங்க. தெரியுமா உங்களுக்கு? அது இல்லங்க, படிங்க வரலாறு அது எப்படி தெரியாது. உங்களுக்கு இதையும் தெரியும்? எம்ஜிஆர் கட்சி கத்துக்கிறோம்னு ஆரம்பிக்கிறாரு. இல்ல டெமோக்ராட்டிக்னால இல்லங்க, என்னன்னு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் படிங்க கட்சி பாலாஜி சார். நீங்களே படிக்க இல்லங்க. வேண்டியது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆஃப் ஆல் நாங்க எம்ஜிஆர் ஃபாலோ பண்றோங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் எப்படி தலைவர் ஆனாரு? அவரோட பைலா போய் பாருங்க சார். எம்ஜிஆர் அதிமுக என்ன பைலா? பைலா போய் ஏங்க பாருங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதே பைலாவோட தான் கட்சிக்கு வரும்போதே பைலாவோட தான் கட்சிக்கு வந்தாரா? ஆமாங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? பாருங்க. அவரு அப்படிலாம் எம்ஜிஆர் கிடையாது. ஏதாவது தேர்ந்தெடுத்தாங்க சார். பேசாதீங்க. நீங்க எம்ஜிஆர் எதிர்க்கணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. நினைச்சு கட்சிக்காரங்க எதிர்க்காதீங்க. தேர்ந்தெடுத்தாங்க. நினைக்கிறேன். எதிர்க்கணும்னு எதிர்க்க பாலாஜி கூடாது.
ஒரு நிமிஷம் பாலா சார், இங்க வந்து எதிர்க்கணும்னு எதிர்க்காதீங்க. எம்ஜிஆரோ இங்க அடுத்த விஜய் ஒன்னா இல்ல எம்ஜிஆரோ இல்ல எம்ஜிஆர் வந்து இங்க பைலாவோட கலைஞரோ தான் கொடுத்திருக்காரு. நீங்க இல்ல போய் பாருங்க. சபரி வெயிட் பண்ணு சபரி ஒரு நிமிஷம். இல்ல சாரி கீழே பதிவுல போடுறாங்க பாலாஜி சார் வந்து அப்படி இப்படின்னு. மக்களே, பாலாஜி சார் வந்து ஃபன் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவர் நமக்கு சப்போர்ட் தான், அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாமா, அவரு ஒரிஜினல் டிவிகே சப்போர்டர், அதனால அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. மஞ்சள் கலர் பனின்னு இருக்கும் போதே தெரியணும் தலைமை கட்சி இதுல மேல வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. நீங்க அதுலயே புரிஞ்சிருக்கணும். புரியுதா இல்லையா? இங்க ராஜ்யசபா சீட் போனதுனால இங்க வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா சப்போர்ட். பாலா சார், ஒரு டவுட். ஜூன் 22 மாநாடுன்னு சொல்றாங்க. அதுக்கு தலைக்கு 3000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறாங்க. விஷயம் தெரியுமா தெரியாதா? சென்னையில நடக்குது. நடக்கட்டும். என்ன இப்ப விருப்பம் இருக்கிறவங்க காசு கொடுக்க போறாங்க. நீங்க கூட டொனேட் பண்ணணும்னு பண்ணுங்க. ஏங்க நீங்க மாற்றுன்னு சொல்லி தானே நீங்க வரீங்க. நீங்களே வந்து கூட்டத்துக்கு 2000 3000 கொடுக்குறீங்க. மாற்றெல்லாம் சொல்லி வரல. நாங்க வந்து எங்களுக்கு அரசியலுக்கு வரணும்ட்டு வரோம், அவ்வளவுதான். இல்ல எல்லாருமே மாற்றுன்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு விருப்பம் இருக்கு அரசியல்ல, ரொம்ப நாள் அவருடைய ஆசை. தலைவர் சொன்ன மாதிரி நீங்க 3000 ரூபாய் குடுக்குறீங்களா மாட்டீங்களா? நீங்க ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. பாலா சார், அது என்னங்க சிஎம் அழகு பார்க்கணும், சிஎம் அழகு பார்க்கணும், வேலை பார்க்கணுங்க. சரிங்க, நீங்க ஒரு 3000 ரூபாய் கொடுப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. விஜய்க்கு விஜய் கிட்ட தான் அதான் 200 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வராராமே அப்படின்னு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்காங்களே. என்ன பிசினஸ் விட்டுட்டு வராருன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. சரி பாலாஜி சார், அதை விடுங்க. நீங்க வந்து பாலாஜி சார், ஒரே ஒரு கேள்வி. கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறீங்க. நீங்க வந்து வலதுசாரியா இடதுசாரியா இல்ல மையமா? அவரு அன்சாரியா ஏங்க நீங்க பாவுங்க அவரு. ஏங்க நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு கேண்டிடேட் பாலாஜி சார். இடதுசாரிங்களோ இல்லைங்கோ, நான் சம்சாரிங்கோ, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல போறாரு. அதான் நடக்க போகுது. கார்த்தி வந்திருக்காரு. பாலாஜி சார் கார்த்தி வந்திருக்காரு. வெளிநாட்டுல ஏதாவது ஆள் சேர்க்கணும்னா சொல்லுங்க. சரி, ஓகே. கார்த்தி வந்திருக்காரு. இல்ல கார்த்தி வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் அவர் அடிக்கப்பா, என்ன விடுங்கப்பா, என்னையே போட்டு தோச்சு அடிக்க. உள்ளூர்ல வேலை போல யாருப்பா வெளிநாட்டுக்கு போறீங்க? சரி சரி, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு போயிடுறேன். பாலா சார், கடைசியா ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. கட்சியோட கொள்கை எப்போ வரும்? ஜூனுக்கு அப்புறமா இல்ல 2025 அப்புறமா? மாநாட்டுல அறிவிப்பாங்க. மாநாடு எப்போ நடக்கும்? இப்ப நீங்க தான் ஒரு டேட் சொன்னீங்களே, வரும்போது நடக்கும். இல்ல இப்ப 3000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்கன்னு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சார். பாலா சார், நான் கையெடுத்து கும்பிட்டுறேன். கையெடுத்து 2 கையில எடுத்து சாமியை கும்பிடுவாங்களா அந்த மாதிரி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வரும்போது என் தலைவனை பிடிச்சி விஜய் அரசியல் பத்தி என்ன, உங்க கருத்து என்ன, விஜயோட அரசியல் கட்சி பத்தி என்ன கருத்து என்ன சொல்லிட்டு என் தலைவனை பிடிச்சி கேள்வி கேட்கறது பதிலா விஜயை பிடிச்சி கேள்வி கேட்க சொல்லுங்க. ஏர்போர்ட்ல அவன் பொறுமையா தானே நடந்து வரான். என் தலைவர் தான் விஸ்குன்னு போயிடுறாரு. விஜய் பொறுமையா தானே நடந்து வராப்புல. விஜயை பிடிச்சி கேட்க சொல்லுங்க. சார், உங்க கட்சி கொள்கை என்ன, எப்ப பேட்டி கொடுப்பீங்க, கருத்து என்ன? ஓகேங்க. இல்லங்க, அது வந்து இப்போ இது யார்கிட்ட கேட்கணும்? மீடியா கிட்ட. இப்ப மீடியா வந்து மீடியாவே நீங்க தானே சார் இன்டர்வியூ இல்ல யாரோட டெய்லி போயிட்டு வராரு. அவர்கிட்ட எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க கருத்து. இதா என் தலைவர் வீட்டு வாசல்லே கேட்டு வச்சுக்கிட்டு மைக் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம். நாங்க வந்து பேட்டி கொடுக்கணுமா? இவர் பேட்டி கொடுக்க மாட்டாராம். அவரு கேட்டா இவரு வந்து லெட்டர் பண்ண அறிக்கையா விடுவாராம். ஜூன் மாசம் கழிச்சு வந்து பேட்டி கொடுப்பாராம் அவரு. ஏங்க அரசியலுக்கு முழுமையா இப்ப படம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம், முழுமையா இறங்கினவன பேட்டி கொடுக்காம படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அறிவிப்பை விட்டுருக்கலாம்ல, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. இல்லங்க, அது ப்ராப்ளம் என்னன்னா, உங்களையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க விடுற இதுல எல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க விடுற இதுல எல்லாம் இல்ல. அது அந்த டெல்லிக்கு யாரோட கட்டாயத்தின் பேர்ல தான் வராரு. இல்லங்க, டெல்லியில பதிவு பண்ண போகும்போது அது புசியானது சிஎம் ஆயிட்டு போயிடுவாப்புல தான் எனக்கு தோணுது. பாலாஜி சார் பாத்துங்க. ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, சத்தியமா பண்ண முடியாது. வேணா பத்தத்துல இப்ப கைது போட்டு கொடுத்துறேன். நீங்க யாருக்காவது ஓட்டு போடுறதுன்னா ஆகணும். என்னது நான் எனக்கு எல்லாருக்குமே தெரியும், தலைவன் வரல, தலைவனுக்கு அப்புறம் யாருக்கும் ஓட்டு கிடையாது. சரிங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்காவது ஓட்டு போடுறதுன்னா ஆகணும். இல்ல, எனக்கு நானே ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். நான் என்ன எவ்வளவு நாளைக்கு தான் நான் மத்தவங்களுக்கு ஓட்டு போடுறது? கமலா இது கவுண்டமணி படத்துல ஒரு மாதிரி 49 படத்துல மாதிரி எல்லாரும் எலெக்ஷன்ல இறக்கிடுவோம்.
இல்லங்க எப்படி உங்களுக்கே நீங்க ஓட்டு போட முடியும்? நீங்க எலெக்ஷன்ல நிக்கணுமே, அதுக்கு டெபாசிட் கட்டணுமே பணம். பரவாயில்ல, இருக்கிறது ஒரு ஓட்டு டெபாசிட் எடுத்துட்டு போறேன். என்ன இப்ப சார், நான் என்ன கேக்குறேன், நேத்து வந்து சரத்குமார் உட்காந்து முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை நிப்பாட்டிக்கலாம், டி ராஜேந்தர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா சொல்லி பேட்டி கொடுக்கலாம், விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா வைக்கலாம். அப்ப நான் என்ன நிப்பாட்ட கூடாதா? நானும் இந்த நாட்டின் குடிமகன் தானே, எனக்கும் ஓட்டு போற உரிமை இருக்குல்ல? இல்ல உங்களை யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சா நீங்களும் பேசலாம் அந்த மாதிரி. நானும் விஜயும் ஒண்ணுதான் சார், ஒரே ஒரு வித்தியாசம். ஆமா, அவர் லெட்டர் முன்னாடி வி இருக்கு, இவர் கே இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நான் ஒரிஜினலா இருப்பேன். சரத்குமார் மாமியார் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? என்னையா 26ல நான் எதை வேணாலும் மன்னிச்சிடலாங்க. ஆனா ராத்திரி 2 மணிக்கு எனக்கு அறிவு வந்துச்சுன்னு சொன்னாரு பாருங்க, அததான் என்னால மன்னிக்கவே முடியல. அசோக் சார், நீங்க ஏன் சார் எந்த பொண்ணுல வேலை பாத்துறீங்க? இல்ல சார், சுப்ரீம் பெருசா சூப்பர் பெருசான்னு பேசினா சார் அவன். சரி கொடுங்க சார். கொஞ்ச நேரம் பேசுனேன். நீங்க இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கல்ல, நாங்க ஒரு நேர்மையா ஒரு எலெக்ஷன்ல நின்றோம், ஓட்டு போடல நீங்க. இப்ப நாங்க ராஜ்யசபாக்கு போயிட்டோம், அவ்வளவுதான். கொம்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொம்புன்னு சொல்லிட்டு வந்தாரு, இப்ப கொம்பு போயிட்டாரு. இல்ல சார், நீங்க வந்து ஆதரவு கொடுக்கல சார். நீங்க ஆதரவு கொடுத்தீங்களா நாங்க நேர்மையா நின்றுப்போம். நீங்க ஒரு 25% ஓட்டு போட்டு என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். நீங்க திருந்துனீங்களா? அந்த 4 பேரை விட்டு மறுபடியும் வெளியில வந்தீங்களா? இல்ல சார், ஓகே சார், நீங்க ஆதரவு கொடுத்துருக்கணும்ல முதல் எலெக்ஷன்ல. சார் ஆதரவு நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டீங்களே, அதுக்கு என்ன பண்றது? அது ஓகேங்க, நீங்க ஓட்டு போட்டு நீங்க தலைவரோட ஒரு 20% ஓட்டை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா கெத்த நேர்மை கொம்பா இருந்து என்னத்துக்கு எங்க தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அதிகம் தான். என்னத்துக்கு எங்க ஆதரவு அதிகம் தான் அவருக்கு. தலைவர் இல்லங்க, தலைவர் ரசிகர்கள் நீங்க. எதுக்கு எங்க அதெல்லாம் அது எங்கள்கிட்ட சொல்லிருக்காரு. எங்களுக்கு யாருக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருக்கோ அந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போட்டுட்டோம். அசோக் சார் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு சார். சார் நேர்மையா கொம்பா இருந்து பார்த்தோம், இந்த நாட்டுல நேர்மைக்கு இது கிடையாதுன்னு முடிவு பண்ணதுனால நான் அங்க போயிட்டோம். என்ன இப்போ இதுலயும் ஒரு நேர்மை இருக்குல்ல, எலெக்ஷன்ல நிக்கல நாங்க. அடேங்கப்பா கேபிஎன் சார், இதெல்லாம் நேர்மை. கேபிஎன் சார் உங்களுக்கு வார்னிங் பண்றேன், இவர் உங்களை பிரெயின் வாஷ் பண்றாரு. கேபிஎன் சார், பாலாஜி சார் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நாளைக்கு உங்க கட்சிக்குள்ள இழுத்து போடுறதுக்கான வேலையை பாக்குறாரு. பாத்துங்க, உசாரா இருந்துங்க. எந்த கட்சி பொழுது போகல? டிவிக்கு நீங்க தான் இளைஞரணி தலைவரு. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது யார பத்தி? நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க பாலாஜி சார்? நான் இதை மாத்தி சொல்லிட்டேனா? மக்கள் நீதி மையமா? அது இல்லைங்க, அது அடுத்த சட்டமன்ற தேர்தல அடுத்து இப்ப சரத்குமார்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல கமலஹாசன் ஒரு கட்சி கூட இணைச்சிட்டு போயிடுவாரு. நீங்க வேணா பாருங்க. இல்ல அவரு காங்கிரஸோட இணைக்கிற மாதிரி தானே அந்த வெப்சைட்லாம் அவங்க போட்டதா எல்லாம் நியூஸ் வந்தது. அது இருந்திருக்கலாம். இப்ப யாரு இப்ப இருக்கிறாரு? பெருந்தொகையா அவர் தானே வந்து இப்ப தமிழ்நாடு மாநில காங்கிரஸ். இல்ல தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் இல்ல பால சார். இப்ப தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் வந்து செல்வ பெருந்தொகையே. அவருக்கு அப்புறம் அடுத்தது வேற யாரும் பெருசாங்க அடுத்து யார் கட்சியில இருக்கிறாங்கன்னு தான் போட்டியாகி விஜய் தரணி அந்த அம்மா வந்து பிஜேபி போனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல கமலஹாசன் போட்டி போட்டு கட்சி தலைமையா இப்ப இங்க எப்படி பிஜேபியில போய் சேர்ந்து கட்சி தலைவரா அடுத்த கட்சி தலைவரா வரப்போறாரோ அதே மாதிரி காங்கிரஸ்ல அடுத்த கட்சி தலைவரா கமலஹாசன் வரலாம். கட்சி அங்க இணைக்குதான் போறாரு. நீங்க வேணா பாருங்க. இல்ல அவங்க ஃபேமிலி காங்கிரஸ் ஃபேமிலி தான், அதனால வருவாரு கண்டிப்பா. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. ஏன் தப்பான்னு? தப்பு கிடையாது. ஆனா ரசிகர்களை கூட்டு வந்து அவன் சொந்த காசு செலவு பண்ணால, அவனுக்குலாம் என்ன பதில் இருக்கு? அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? எல்லாம் சொந்த காசு. நம்ம எல்லாரும் இப்ப சொந்த காசு செலவு பண்ணவெல்லாம் யோகியமும் கிடையாது. சொந்த காசு எதுக்கு செலவு பண்றோம்? இல்ல இருங்க கபிலன் ஒரே நிமிஷம். நீங்க சொந்த காசை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க அதுல இருந்து ஏதோ ஒரு ஆதாயம் அடையணும் தானே, அடையணும் தானே நீங்க சொந்த காசு செலவு பண்ணிருப்பீங்க. அதான் ராஜ்யசபா சீட்டு கேட்டு வாங்கியிருக்காப்ல. அதான் நீங்க என்ன நேர்மை? அப்போ நேர்மையின் கொம்புனா நாங்க தலைமை தான் நேர்மையின் கொம்பு. ஏங்க ஒரு கட்சி ஆபீஸ் கூப்பிட்டு கொடியை ஏத்துறீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நான் சம்பாதிச்சதுன்னா எவன் சாப்பாடுல கை வைப்பான்? ஏன் சாப்பிட்டோம்ல. இது எனக்கு அந்த மானகட்ட சோறு எனக்கு எதுக்கு? நீங்க வேற ஏங்க நீங்களா போனீங்க அந்த கட்சியினோட கொடி ஏத்துறதுக்கு? ஏங்க மக்கள் உலகத்திலேயே மக்கள் ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா பாலாஜி சார்? ஹலோ, நீங்க வந்து அவங்க கிட்ட மோதிர வேலையை வச்சுக்காதீங்க. நான் வந்து அமெரிக்கால இருந்து அவங்களை ட்வீட் போட இது ஸ்பேஸ் போட சொல்லுவேன். அப்புறமா அப்பயாவது மைக் கொடுப்பாங்களா?
உங்களுக்கு பிளாக் மைக் பண்ணியாச்சே. கிடையாதுங்க. வன்மம் நீங்க. அதனால பாலாஜி சார் இவங்க ராஜ் சார்ட்ட கேட்பேன். ராஜ் சார் எப்படி போயிட்டு இருக்குது ஃபாரின்ல எல்லாம்? என்ன சார் என்ன போயிட்டு இருக்கு மக்கள் நீதி மையம்? அந்த டிவிகே எம்என்எம் இத பத்தி ஏதாவது தகவல்? சார் டிவிகே பத்தி நம்ம ட்விட்டர் எம்என்எம்ல எவ்வளவு பேர் சார் சேர்ந்திருக்காங்க ராஜ் சார்? அமெரிக்கால எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க எம்என்எம்ல? இது வரைக்கும் 8.25. ராஜ் சார் இல்ல எம்என்எம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அமெரிக்கால? அதுலயும் ஃபேக் ஐடி கமலஹாசன் அங்கேயே வந்து ஓட்டு போட்டுருக்காரு சொல்றாரு. எம்என்எம் சாக்லேட் தான் சார் இங்க ஃபேமஸ். சூப்பர். சீரியஸா ஏன் சார் ராஜ் சார் நீங்களும் ஒரு நெகட்டிவா பேசுறீங்களே. அவங்க சொல்லுவாங்க தெரியும்ல, அமெரிக்கால இருக்கிறவங்க நல்லா படிச்சவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எலைட் குரூப்ஸ்ல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவரோட ஐடியாலஜிக்கு அப்படின்னு. நிறைய பேர் அங்க இருக்காங்க. படமே ஓட மாட்டேங்குது. சார் கார்த்தி ப்ரோ அவர் ஜோ பைடனா? சார் கார்த்தி கை தூக்கியாரு சொல்லுங்க. இல்ல சார் ஒரு நிமிஷம். இங்க விஜய் இந்த அறிக்கை கொடுத்த உடனே சில பேர் எல்லாம் வந்து சக்சஸ் சிக்ஸர் அப்படிலாம் அடிச்சு ட்விட்டர்லாம் போட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அரசியல், அவங்க எல்லாம் போட்டவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் அரிச்சுவோடே தெரியாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாலசாரி கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னாரு எவ்வளவு அறிக்கையில வந்து எவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு இது சொல்றேன் விஜய்க்கு. பாலாஜி சாரே போட்டாருல, பாலாஜி சாரே போட்டு அடிச்சாரு, ஜி பாலாஜி சாரே போட்டு ட்வீட் போட்டு அடிச்சாரு. செம்மையா அடிச்சாரு, செம்ம ட்வீட். தவற வந்து என்னைக்குமே வந்து நம்ம அப்செட் பண்ணிக்கலன்னா நம்ம வளர முடியாதுங்க. ஆனா உண்மையிலே ஜி பாலாஜி சார் நான் உண்மையிலே பாராட்டுறேன். நான் வந்து உங்க ட்வீட்டை வண்டி ஃபாலோ பண்ணுவேன், கேபிஎன் ட்வீட்டை ஃபாலோ பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நீங்க வந்து தவறெல்லாம் சுட்டி காட்டுவீங்க. தவற ஏன் சுட்டி காட்டுறீங்க? நாங்க வளரணும் தானே சுட்டி காட்டுறீங்க. கேபிஎன் சார் கவனித்தீர்களா? தவறு. கேபிஎன் சார் கவனித்தீர்களா? தவறு. அவர் வந்ததுல இருந்து அதான் சொல்லிட்டு பாலாஜி சார் தவறு. ஒரு இன்னொன்னு சார், கேபிஎன் சார்ட்ட வந்து டியூஷன் எடுக்க சொல்லுங்க டிவிக்கு. முடிஞ்சா விஜய் கூட ஒரு ஃபேக் ஐடில வந்து அவர்கிட்ட எப்படி அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் எடுக்க சொல்லுங்க. இல்ல சார் இப்ப எல்லார்கிட்டயுமே கத்துக்கலாம் சார், அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது சார். சார் நீங்களே வந்து ஒரு அழுத்தம் திருத்தமா ட்வீட் போடுவீங்க, உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம், எல்லார்கிட்டயும் கத்துக்கலாம் சார், அதுல தப்பே கிடையாது. பாலாஜி சார் கத்துக்கலாம். பாலாஜி சார் தலைவர் வந்து சொன்னாரு, என் ரசிகர்களுக்கு யாரும் அரசியல் கத்துக் கொடுக்க வேணாம், அவங்க 4 பேருக்கு அரசியல் கத்துக் கொடுப்பாங்க. அவ்வளவு தைரியமா சொன்னாரு. எங்க விஜயால சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஆமா, விஜயால கேபிஎன் சார் கிட்டே ராஜ் சார் கிட்டே இருந்து கத்துக்கிறோம். விஜய் இல்ல விஜய் அவர்களை சொல்ல சொல்ல பாருங்க பாப்போம். என்னுடைய ரசிகர்கள் கிட்ட இருந்து மத்தவங்க அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம். இதுதாங்க எடுத்து வந்திருக்காங்க. அவங்க எப்படிங்க அவங்க சொல்ல முடியும்? இப்பதான் அரசியலுக்கு வராங்க அவங்க நிறைய பேர். புதுசா என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கு சொல்லிட்டு நல்லா கத்துக்கலாம். அது வேணா கத்துக்கலாம். நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட அவங்க கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. இல்ல மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க இல்ல மேடம், சில பேர் ஒரு 10 பேர் அப்படிதான் இருப்பாங்க மேடம். அதை வச்சு நீங்க அவர் என்னதான் குத்தி கட்டுறாரு, அவரு குறை சொல்லலாம் இருப்பாங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க சரணா மேடம். தவறெல்லாம் திருத்திப்பாங்க மேடம். இதான் சாக்கே எடுத்து அள்ளி எடுத்து கட்டுங்க. முதல்ல எடுத்து சொல்லுங்க மேடம். என்ன முதல்ல அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் அத வந்து மூளைக்கு போய் அது வந்து ப்ராசஸ் பண்ணி எது சரி எது தப்புன்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். பதிலுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பேசுறவங்க யாருன்னு பார்க்க கூடாது, என்ன பேசுறாங்கன்றதான் பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரே அரசியல் பேசினாலும் ஒரே டயலாக் தான் பேசுறாங்க. உங்களுக்கு நீங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, நீங்க பேசக்கூடாது அப்படின்றாங்க. இல்ல மேடம் சார், இல்ல மேடம் சார், அதாவது யாரா இருந்தாலும் அவங்களுடைய பாயிண்ட் ஒண்டி தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்கள ஒரு தரக்குறைவா பேசுறதோ இல்ல அவங்களுக்கு குத்தி காட்டுறதோ கூடாது. அப்ப குத்தி காட்டணும் இல்ல தரக்குறைவா பேசணும்னா அவங்களுடைய பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அவங்களுடைய பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலன்னா நம்ம வளரவே முடியாது. அதை நான் 100% ஒத்துக்கிறேன். சொல்லுவாங்க கலைஞர் வந்து அவங்க கட்சி ஆளுங்களோட எதிர்கட்சி ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் அவர் நோட் பண்ணுவாராம். ஏன்னா அவர் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவர் வந்து அதாவது நம்ம கட்சிக்காரங்க நம்ம கட்சியில நம்ம ஆட்சியில இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டான், எதிர்கட்சிக்காரன் தான் சொல்லுவான் அப்படின்னு வரான், இல்ல மீடியா பாப்பாரான். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா வளருவாங்க மேடம், ஏத்துக்கலன்னா வளர மாட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நீங்க யார சொல்றீங்க? கமலஹாசன் கட்சியாவா விஜய் கட்சியாவா? சரி எல்லாருமே தாங்க, எல்லா எம்என்எம்மும் சரி இவங்களும் சரி. இல்ல எம்என்எம் வளர்ந்து தள்ளிடும் அப்படியே. இன்னும் இல்ல என்னதான் நீங்க இல்ல கபிலன், உங்களுக்கு வந்து
தீப் ஸ்பேஸ்ல இருந்தா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கனவுல பாலாஜி தலைகீழ சார் தண்ணி பாலாஜி குடிச்சாலும். சார் எம்என்எம்ல இருந்ததே 4 பேரு. ஒருத்தர் வந்து சீட்டு வாங்கிட்டு வெளில போயிட்டாரு. இந்த இல்ல 3 பேரும் வன்மையா கட்சி நடத்திட்டு கண்டிக்கிறேன். இருக்கிறாங்க. இல்ல வன்மையா கண்டிக்கிறவங்கள சார் என்ன சார் தலைவர் வந்து உண்மை இல்ல ஆ. கமல் சார் வந்து என்ன பண்ணாரு? இங்க ஒண்ணும் நேர்மையா பண்ணலையா? இருக்கிறவன்ட்டி இரு. டிஎம்கேக்கு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்ல பண்ணல. இல்ல இல்ல நேர்மையா இருக்கிறவன்ட்டி இரு. மத்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல கதவு திறக்கும் வெளில போயிடுன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க? இவரு தான் 4000 முதல்ல பேர் வெளில இருந்தாங்க. போனது. 4 இவரு பேர் தான் சார் ராகுல் அப்ப காந்தி வெளில முதல்ல வெளில போயிட்டு எல்லாரையும் பூட்டிட்டு இவரு வெளில போயிட்டாரு. இல்ல அப்ப இவன் வெளியில பே- போயிருந்தா இவன் நேரம் பின்னாடி எல்லாரும் மாறி போயிட்டாங்க பாத்தீங்கல்ல, சரியா இருக்கும் சார். முன்னாடி இல்ல ஓபன் இல்லங்க பண்ணிட்டு இவர் நான் பின்னாடி சொல்ல வந்த போயிட்டாரு கமல். இல்லங்க நீங்க நீங்க வந்து இப்ப திருப்பி மடக்க தான் பாக்குறீங்க பாருங்க. நான் சொன்னேன் என்ன அங்க எவ்வளவு 4000 பேர் இருந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். 4 பேர்னு சொல்லாதீங்க. 4000 பேர் கேப்டன் சார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. 4000 இவ்வளவு பேரா? நேரம் இவரு வந்து கமலஹாசனுக்கு ஆதரவா பேசலங்க. நம்மள வச்சு கமலஹாசனை அடிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாருங்க அவரு. இருங்க 18 வண்டியை லட்சம் மீதி பேர் அதான் ஓட்ட ஓட்டு மட்டும் பண்றாரு இருங்க. கபிலன். அததான் நான் சொல்றேன். விஜய்க்குமே அததான் கமல் பண்ணிட்டு இருக்காரு. கமல் நம்மள சார் பேச வந்து விட்டு 18 லட்சம் வேடிக்கை கமல் பாக்குறாரு. சார் வந்து ஆனா கமல் சார் எல்லாரும் என்ன வந்து நினைக்கிறாங்க? 18 விஜய்க்கு லட்சம் சப்போர்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு. இல்லங்க ஆமா ஆமா. கமல் சார் வந்து 17 லட்சம் அப்புறம் ஓட்டு ஏன் என்னமோ எம்பி சீட்டு வாங்கியிருக்காரு. கொடுக்கலையா? அப்புறம் ஏன் எம்பி சீட்டு கொடுக்கலையா? ஏன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்களாம்? அது பிரச்சாரம் ஏதோ ஒரு பண்ணணும் ப்ரோ, சீட் கொடுத்தாங்க. பிரச்சாரம் பண்ண 17 லட்சம் ஓட்டு ராஜ்யசபா கூட வாங்கியிருக்காரு. 1 இயர் நல்லா கமலஹாசன் வேலை பிரச்சாரம் செஞ்சாரு. பண்ணதை விட சார் பாஜபாய் சார் கமலஹாசன் ஒரே ஒரு பிரச்சாரம் பண்ணதை விட பாயிண்ட் பிரச்சனை சார். பண்ணதுதான் இல்ல அதிகம். நீங்க இல்ல 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 ஆனா இல்லங்க ஆனா கமலஹாசன் ஒண்ணு அதெல்லாம் இல்ல 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 ஓகேங்க. பாலாஜி பாலாஜி சார் சார் அவரு ஸ்ரீவாரி பாலாஜி இருங்க சார் ஒரே இருங்க நிமிஷம் நீங்க ஒரே இவரு நிமிஷம் உங்களை ஒரே நிமிஷம் பாலாஜி சார் கமல் சார் வந்து வரும்போது கமல் சார் இல்ல நீங்க யார் வந்தாலுமே விஜயகாந்த் சார் வரும்போது 8% வாங்கினாரு. கமல் சார் வந்து அவருடைய பாதி தான் வரும்போது வாங்கின ஓட்டு அப்படியே போக காணாம போச்சுல. அவருடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க இருக்கிறவங்களே காப்பாத்திருக்கலாம் இல்லையா? இல்ல சார் கட்சி அது வந்து ஓகே சார். யாரு கூட அப்பவே நான் அனுப்பிச்சிருப்பாங்க. கேக்குறது வந்து அது இல்ல. நான் வந்து நீங்க சொல்றது எதையுமே ஏத்துக்கலன்னு சொல்லல. நான் வந்து ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றது. 4 பேர்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். 17 லட்சம் பேர் நான் அவர் இல்ல பின்னாடி ட்விட்டர்ல இல்ல இருக்கிற இல்ல 4 பேரை இல்ல சொல்றேன் இல்ல சார். அவரு இல்ல இல்ல அவரு ட்விட்டர்ல சார் இருக்கிற 4 ஸ்ரீவாரியில பேர். கேபிஎன் சார் இல்ல இல்ல அவரு ஸ்ரீவாரியில இல்லன்னு தானங்க சொல்ல கட்சி மீட்டிங் இருந்தா நடத்துனாங்க. நல்லா இருக்கும்ன்றாரு. ஸ்ரீவாரியில தானே கட்சி மீட்டிங் நடத்துனாங்க. அப்ப அத்தனை பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எமனம்ல ஆ ஆ கரெக்டா சொன்னீங்க பாஷா. ஆ, அவன் கலாய்க்கிறான்னு கூட தெரியாம நீங்க அதுக்கு வேற கரெக்டா சொன்னார் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வேற பாலாஜி சார். பாலாஜி சாரே கபிலன் நீங்க கலாட்டிட்டு சொன்ன தான் மாதிரிதான் இருக்காரு. விஜய் வந்து நம்மளை வச்சு கலாய்க்க வைக்கிறாரு. கமலை வந்து நம்மளை வச்சு கலாய்க்க சரி வைக்கிறாரு. என்ன ஆனா மக்களே பாத்துக்கோங்க. சரி ஒரே ஒரு விஷயம். அஸ்வின் சார் கை தூக்குறாரு. அதுக்கு முன்னாடி இது மட்டும் அஸ்வின் சொல்லுங்க கேட்டுறேன். நீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி மட்டும் கேட்டுறேன். கேட்பேன் சார். என்ன இன்னைக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி எந்த எந்த எது கூட கூட்டணி போகுது? அது பிஜேபி கூட தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது. என்னாச்சுன்னு தெரியல கடைசியில. இப்ப ஓகே என்ன ஓகே. எல்லா எது கூட்டணியும் போற கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன அதான் யார் யார் கேக்குறேன். கூட ஆன இருக்கான்னு மாதிரி தெரியல. இருந்தது. பிஜேபி தான் கபிலன் ப்ரோ. இந்த ஏடிஎம்கே பாட்டாளி பிஜேபி மக்கள் கட்சி ஏடிஎம்கே மட்டும் பிஜேபி போய் கன்ஃபார்ம் ஆகல. கடைசியில பிஜேபி கிட்ட வந்து நிக்கிறாங்க இப்ப. ஆமா டிஎம்டிகே மோஸ்ட்லி பிஜேபி தான் போகும் போல. அதுவும் பிஜேபி தான் நினைக்கிறேன். டிஎம்டிகே டிஎம்டிக்கும் மாதிரி பிஜேபி தான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே அது மோஸ்ட்லி ஏடிஎம்கே தான். டிஎம்டிகே இல்ல டிஎம்டிகே யாரும் ஏடிஎம்கே சீட்ட தான். மாட்டாங்க. இல்ல ஏடிஎம்கே ஏடிஎம்கேயும் கிடையாது. ஏடிஎம்கேயும் கிடையாது. ஏடிஎம்கே அவங்க வந்து டிமாண்ட் பயங்கரமா வைக்கிறாங்களா? ராஜ்யசபா சீட்லாம் கேக்குறாங்களா? அதனால டிஎம்கே ஓட்டு எல்லாம் கிடையாது சார். 1% இல்ல ஓட்டு கூட ஏடிஎம்கே கிடையாது. 40 கமலஹாசனுக்குலாம் ஏடிஎம்கே 40 கமலஹாசனுக்குலாம் நீங்க நினைக்கிறேன். கொடுக்குறீங்க. கமலஹாசனுக்குலாம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. விஜயகாந்த் கட்சி கொடுக்க கூடாதா? என்னங்க அநியாயம் அது? ஏங்க அவங்களுக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுங்க இருந்தது டிஎம்டிகே? அன்னைக்கு வேற இல்லைங்க. ஒண்ணுமே இன்னைக்கு கிடையாது. கொஞ்சம் அனுதாப வாக்குகள் நான் கொஞ்சம் மறுபடியும் இன்னைக்கு நடுவுல அதான் டிவில அத முதற்கொண்டு வச்சுதான் அவங்க விஜயகாந்தோட கேக்குறதே. அருமை நிறைய தெரிஞ்சு அனுதாப நிறைய ஓட்டு பேரு அதை அனுதாப வச்சுதான் ஓட்டு அதை கிடைக்கும்னு வச்சு வச்சுதான் அவங்க கேக்குறது. அரசியல் பண்ணணும். ஆமா அதை வச்சு அரசியல் எல்லாம் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க ஏன் கதையெல்லாம் பண்ணலையா? முடிஞ்சிச்சு. இல்ல பாலாஜி சார், இங்க அதெல்லாம் மத்தவங்க கிடைக்க அனுதாப நடக்காது. ஓட்டு வச்சு இல்ல இல்ல அனுதாப வாக்குகள் வச்சு அறுவடை பண்ணலையா இல்லைங்க. தமிழ்நாட்டுல? பட் அவங்களுக்கு அனுபவம் அறுவடை பண்ணாங்க. பட் இவங்களுக்கு ஓடாதுன்னு சொல்ல வரேன். இவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. இல்ல கரெக்ட் தான். டிஎம்டிகே கூட்டணிக்கு அதெல்லாம் டிஎம்டிகே கூட்டணிக்கு கதெல்லாம் போறாங்கன்னா முடிஞ்சிச்சு. போன தேர்தல்ல என்ன வாக்கு வாங்கினாங்க அதை வச்சுதான் கூட்டணி பேச முடியும். அனுதாபத்தை தான் ஆமா கூட்டணிக்கு 1% பேச முடியாது. ஓட்டு தான் தனியா நின்னா பேசலாம். 1% ஓட்டு தான். கூட்டணிக்கு அதெல்லாம் பேச முடியாது. சும்மா அவங்க பயங்கரமா டிமாண்ட் பண்றாங்க. அதெல்லாம் 10% அவங்களால ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவங்க கதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்களாம் நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. 2026 எலெக்ஷன்ல ஒருத்தர் கதை முடிய போகுது பாருங்க. பகல் கனவு கண்ணாதீங்க. யாரு இது? கபிலன் ப்ரோ யாருக்கு இருங்க. சொல்லணும்? கபிலன் நானா ப்ரோ இருங்க. தலைவன் சிஎம் ஆகிற கபிலன் மாதிரி? ப்ரோ கபிலன் ப்ரோ இருங்க இருங்க. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஒரே போடுவாங்க நிமிஷம். தான் அண்ணா வைத்திருக்கிறதுக்கு. அதெல்லாம் ஆனா தெரியும். இதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது பாலாஜி சார். திமுகவும் அதிமுக கூட்டணி போட்டு விஜய் தோக்கடிப்பாங்க. மொட்டை மாடியில இல்ல உட்காந்துக்கிட்டு இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இவரு என்னது உங்க ஏரியா சைடு ஒருத்தர் இருக்காரு. முருகமரன் ஏடிஎம்கே ஆள் ஒருத்தர். இல்ல முருகமரன் இல்ல ஏடிஎம்கே ஆள் ஒருத்தர். இல்ல அதான் முருகமரன். இவருங்க உங்க ஏரியா அவர் இல்லைங்க. குடிச்சிட்டு கலடா பண்ணாரு இந்த சசிகலா சிவி பாய்ஸ் சண்முகமா? கார்டன்ல ஓபிஎஸ்க்கு அகேன்ஸ்டா சிவி சண்முகம். அவர் என்ன சொன்னாரு? நாங்க 2 பேர் வந்து பங்காளிங்க.
இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. 2024 எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்ல. 2026 அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்ன திமுக அதிமுக ஒண்ணு மாதிரி தானே அர்த்தம்? என்ன சிவி சண்முகம் யாரு? இல்ல சிவி சண்முகம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சொன்னாரு? வரலாறு கொஞ்சம் எடுத்து போட்டு பாருங்க. இல்ல பாலாஜி சார் நிறைய சார் பாலாஜி சார் ஒரு அளவுதான். நாங்களும் சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம்னா நீங்க வந்து என்னடானா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் சேர்ந்து எதுக்குறோம்னு லயோலா மணி சொல்ற மாதிரி லயோலா ஸ்டோரி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு லெவலுக்கு மேல கொண்டு போக சிவி சண்முகம் பாலாஜி சார் இல்ல கேப்பேன் சார், சிவி சண்முகம் பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உண்மையில தெரியாத யாருக்கும்? சரி விடுங்க. என்னுடைய பேச்சுரிமை மறுக்கப்படுது சார் இந்த ஸ்பேஸ்ல. பாலாஜி சார், நான் அதுக்கு தான் நான் வந்து அப்ப இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட். கேபிஎன் கபிலன் இவங்களுக்கெல்லாம் நான் எதிர்க்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்க எவ்வளோ நல்ல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி போட்டு இவங்க அடிக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப நான் வந்து வயிறு முட்டை சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். செம்ம காமெடி பண்றீங்க. விஜய் கமல் பண்ணதை விட பயங்கரமா பண்றீங்க. நீங்க எல்லாருமே ரெப்ரசென்ட் பண்றீங்க பாருங்க. ரெப்ரசென்ட் பண்ணி சூப்பரா இருக்கு. உங்க சர்வீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். மறக்காம சரி மறக்காம 26ல எம்என்எம்க்கு ஏதாவது போடுங்க. ஏதாவது ஓட்டுச்சுன்னா நான் சொல்றேன் விஜயோட கட்சியோட ஓட்டுச்சுன்னா கையை அப்படியே மேல தூக்கி விலங்கு மாட்டி விட்டு கிராஸ்ல மேல தூக்கி விட்டு இப்படி கையை விட்டு ஏதாவது போட சொல்லி கேக்குறாரு. நம்ம போடலாம், விட்டுருங்க. ஏதாவது போட சொல்லியா? நீங்க எம்என்எம்க்கு ஆதரவு கொடுங்க. நீங்க அந்த ஸ்பேசஸ்ல வாங்க ரெகுலரா வந்து அந்த ஸ்பேஸ் முதல்ல என்ன அன்பிளாக் பண்ண சொல்லுங்க. ஏங்க அன்பிளாக் பண்ண சொல்லுங்க ஹோஸ்ட். பத்தாதுங்களா? இத்தனை கொடுமை பண்ணுமா? நாங்க வேணாங்க ப்ளீஸ்ங்க. இல்லங்க நீங்க ஒரு அரசியல் பயில தேவையில்லையா? எனக்கும் எம்என்எம்க்கு ஓட்டு போட ஆசைதான். இல்ல அதுக்கு நான் தயிர் சாதம் சாப்பிட்டு சென்ட்ரலிசம் பைலப் பண்ணத சென்ட்ரலிசத்தை நீங்க கத்துக்க தேவையில்லையா? இந்த இசம்லாம் வேணாங்க. எனக்குமே எம்என்எம்க்கு ஓட்டு போடணும்னு ஆசை. எங்களுக்கு ரஜினிசம் போதும். சென்ட்ரலிசம்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு ரஜினிசமே போதும். வந்து பாலாஜி சார் வந்து அவர் நல்லா என்டர்டெயின் ஆகுறாரு. சரிங்களா? நல்லா ஜாலியா அவரும் என்டர்டெயின் பண்றாரு. அவரும் என்டர்டெயின் ஆகுறாரு. நல்ல ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு சார் உங்களுக்கு. அதுதான் சரி ஓகே ஓகே ஓகே. இப்படியே ரொம்ப நேரமா பேசிட்டோம். பாலாஜி சார் இந்த பொலிட்டிக்கல் எப்படி சார் இருக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்? அதை சொல்லுங்க சார். பாவம் ரொம்ப நேரம் ஒரே ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறோம். 37 மியூட் போட்டா எப்படி சொல்லுவாரு கேபிஎன் சார்? என்ன அநியாயமா இருக்கு? சொல்லுங்க பாலாஜி சார். 37ல இருந்து 38 வரைக்கும் டிஎம்கே, 1ல இருந்து 2 வந்து ஏடிஎம்கே ஆர் பிஜேபி. இது ரெண்டுத்துல ஏதோ 1ல இருந்து 2 இந்த அலையன்ஸ். அப்போ டிஎம்கேக்கு எதிர்ப்பே இல்லைங்கிறீங்க உங்க கருத்து? இல்ல சார். ப்ராப்ளம் என்னன்னா டிஎம்கேக்கு எதிர்ப்பு இருந்தா கூட இவங்க 2 பேர் ஸ்ட்ரைட்டா ஸ்பிளிட் ஆனதுனால ஃபுல் ஸ்வீப் தான் 2019 மாதிரி. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்வீப் தான். கேபிஎன் சார் உங்க கருத்து? அப்போ ஸ்பிளிட் உங்க கருத்து? என்னோட கருத்து என்ன சொல்றது? என்னோட கருத்து டவுட் தான். 25 to 30 தான் வரும்னு தோணுது டிஎம்கே. வேற யாராவது சொல்லுங்க, அவங்க கருத்தை சொல்லுங்க. எத்தனை சீட்டு இவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க. டிஎம்கே 39. வேற 30ல இருந்து 35. வேற நான் சொன்னது இப்போ இது எலெக்ஷன் வந்து கேண்டிடேட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி வரும். ஓகே. இப்போதைக்கு உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அதை சொல்லுங்க எல்லாரும். ஆமா அவ்வளவுதான். இப்போதைக்கு 30 to 35 பண்ணுவாங்க. சீட்டா தெரியல. ஆனா டிஎம்கே வந்து 40 to 50% ஓட்டு வாங்கும். அதுதான் சொல்லுங்க. ஓகே ராஜ் சார். டிஎம்கே வந்து 35, ஏடிஎம்கே வரும். பிஜேபி வந்து 0 தான். அது வந்து நல்லா எழுதி வச்சுங்க, நல்லா திருத்தி எழுதிங்க. பிஜேபி 0 தான். ஓகே. இவரு கார்த்திக் சார். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி சார் எலெக்ஷன் தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அவ்வளவு தெரியாது. ஆனா நல்லா ஜாலியா இருக்கு கேக்குறதுக்கு. எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க கார்த்திக் சார் சொல்லுங்க. எனக்கு சுத்தமா தெரியாது கபிலன். நான் டிஎம்கே அவரை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ட்ரம்பா பைடனான்னு. சரி அது அப்புறமேட்டு பாத்துக்குவோம். அஸ்வின் சார் நீங்க சொல்லுங்க. அஸ்வின் சார் எத்தனை சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்றம்? ஏன்னா எல்லாத்தையும் கேட்டுருவோம். டிஎம்கே வந்து ஒரு 30. யாரு? டிஎம்கே 30 ஜெயிக்கும். ஓகே. சச்சின். டிஎம்கே 30 தாங்க. 30 தாண்டறது கஷ்டம். 31 எடுக்கிறதே கூட கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். 30 தான் டிஎம்கே.
அட் த சேம் டைம் ராஜ் சார் சொன்னதும் அக்ரி பண்றேன். பிஜேபி 0 தான் வரும். பட் டிஎம்கே வந்து 30 தாண்டினாலே பெரிய விஷயம் இப்ப இருக்க சூழ்நிலை. இப்ப இருக்க சூழ்நிலை என்னுடைய கருத்தையும் நானும் சொல்லிடுறேன். என்னுடைய கருத்தையும் நானும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த தடவை வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குமான்றலாம் எனக்கு யாரும் பொருட்டா எடுக்கிற மாதிரி தெரியல. கூட்டணி கட்சிகள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒன்று இருக்குது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ டிஎம்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு 20-25 தான் வரும். 30-35 வருமானது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. மிச்சம் இருக்கிறது வந்து சுயேட்சிகளோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயம் மாறும், ஆளுங்கட்சிகள் தான் எப்போதுமே ஜெயிப்பாங்க. ஸோ என்னுடைய கணக்கு ஒரு 25 அது என்ன சுயேட்சி? சுயேட்சினா சுயேட்சி வாய்ப்பு இல்ல. என்டிகே வாய்ப்பு இல்ல கபிலன் ப்ரோ. நீங்க வேற இவ்வளவு நேரம் எல்லாரும் சொன்னாங்களே ஏதாவது மாற்று கருத்து ஏங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க? டிஎம்கே வண்டிதான் சொன்னீங்க. ஆமா சுயேட்சியை சொன்னாங்க. ஒரே கபிலன் ஒரே ஒரு டிவிக்கே போட்டிடல. நீங்க பட் நீங்க சுயேட்சின்னு சொல்லிடாதீங்க. விஜய் கட்சி லிஸ்ட்லயே எடுக்கல. இன் கேஸ் சுயேட்சை மட்டும் வின் பண்ணாங்கன்னா அத கிரெடிட் வந்து டிவிக்கு எடுத்துக்குவாங்க. ஞாபகம் வச்சுங்க. அது அப்படிதான் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா திமுக யாரோ ஒருத்தரோட சுயேட்சை ஒருத்தர் பேர் சொல்லுங்களான்றேன். விஜய் அவரு இந்த எலெக்ஷன்லயே நிக்கல. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டுல ஒரு விஜய் சார் இருக்க. விஜய் எந்த தொகுதியில போட்டிடுறாரு மட்டும் பாருங்க. அப்ப பாருங்க எத்தனை விஜய் வேட்பாளர் ஒரு லிஸ்ட்ல வருது மட்டும் பாருங்க. அவர் சொல்றது விஜய் வசந்த் சொல்றாரு. விஜய் வசந்த் விஜய் சொன்னேன். நீங்க சரிங்க அவர் எப்படி சுயேட்சை ஆகும்? அவர் டிஎம்கே அலையன்ஸ் தானே. காங்கிரஸ் தானே அவரு. காங்கிரஸ் அவரு டிஎம்கே அலையன்ஸ் தானே. நான் கேக்குறேன் உங்களுக்கு அரசியலே தெரியாதா? இல்ல எனக்கு அரசியல் தெரியாம இருக்கட்டும். நீங்க 10 தொகுதி கொடுத்திருக்காங்க திமுக. இதுல 10 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும்ன்றீங்களா நீங்க? கண்டிப்பா ஜெயிக்கும். அலையன்ஸ் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 38ங்க. அதாங்க 37-38 தான் நான் சொன்னேன். நான் 35 வர்றதே அக்கா பெரிய விஷயம்ன்றேன். நீங்க 25ன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் ஷாக் ஆனேன். அதான் சொல்றேன் 25ல இருந்து 30 இவ்வளவுதான் வரும். 20 தானே சொன்னீங்க. 20 to 25 இல்ல என்னதான் இருந்தாலும் மற்ற கட்சிகளையும் சாதாரணமா எடை போடக்கூடாது. இல்லங்க இப்ப நான் சொல்றது என்னன்னா இப்ப 20 to 25 இல்ல 30 35 இது வாங்கினா மீதி இருக்கிறது யார் வாங்குவான்னு சொல்லணும்ல. பாலாஜி சார் உங்களுக்கு தெரியும். சார் கரெக்ட்டா சொன்னார்ல பிஜேபி வராது. இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே தான் வரும்னு சொன்னோம். சச்சின் சொன்னார்ல பிஜேபி 0 தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும்னு. அத மாதிரி சொல்லுங்க அழுத்த திருத்தமா. நீங்க ஜெயிக்காது. பாலாஜி சார் நான் ஓபனா சொல்லுவேன் பிஜேபில ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கட்சியில நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் ஜெயிக்குமான்னு சொல்லுங்க. கேளுங்க நான் ஓபனா சொல்லிடுவேன். ஆனா நிறைய பேர் சில பேர் காயப்பட்டவங்க சொல்றது நான் ஓபனா சொல்லல. என்ன சொல்றேன்னா ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் கபிலன் ஓபனா சொல்லுங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவர் இதை நோட் பண்றாரு. இல்ல சொல்லிடுறேன் அவருக்கு. அதுதான் கேக்குறாரு சொல்லிடுறேன். நீங்க எந்த ஏரியா வரீங்க? எந்த தொகுதியில வரீங்க? கடலூரா? ஓகே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கடலூர் தானே. இப்ப சொல்லுங்க கபிலன். கள்ளக்குறிச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு? மியூட்டியூர் போட்டு கேளு சொல்லுன்னா எப்படிங்க சொல்றது? இல்ல அவர் உங்களை மாட்டி விடுக்க ஏதோ பிளான் போறாரு, அதுக்காக சொன்னேன். பாருங்க இன்னொரு தடவை மியூட்டியூர் போட்டீங்க அப்புறம் பாருங்க கடிச்சு வச்சிருவேன். நான் என்ன கேக்குறேன், இங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தும் சரி பிஜேபி கட்சியில இருந்தும் சரி ஏன் வளராம இத்தனை வருஷமா இருக்கு? பாலாஜி சார் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். அவங்களுக்கு லீடரே கிடையாது. பிரச்சனை என்னன்னா அடுத்த கட்ட தலைவர் நீங்க யாருமே வளர்த்து விடல கட்சியில. இல்ல அடுத்த கட்ட தலைவர் இல்ல திமுக அப்படி கிடையாது. அடுத்த கட்ட அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் அதாவது இப்ப நீங்க திமுக சொன்னா இல்ல பாலா சார் லெட் மீ கம்ப்ளீட். ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்ல வேண்டியது சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப திமுகன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 பேரா நீங்க ஒரு பேர் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். அந்த கட்சியில ஒரு ஐடென்டிஃபையா ஒரு 10 பேர் உங்களால சொல்ல முடியும். ஓகேவா? ஏடிஎம்கேன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் உங்களால மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். எங்க நீங்க பிஜேபி நாம் தமிழ்ல கட்சி தலைவரை தாண்டி வேற ஒரு 4 பேர் சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ்ல சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ்ல சொல்லுங்க பாப்போம். கிடையவே கிடையாது. ஒரு கட்சி பலமா வருது எங்க இருக்குன்னா எப்படி வந்து இல்ல நான் சொல்லணுமா? நான் சொல்லட்டா? காங்கிரஸ்ல செல்வ பிறந்தகை, அழகிரி, டிஆர் பாலு, பி சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம், தங்கபாலு ஏன் ஜி கே வாசனை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அவரையும் சேர்த்துங்க.
இல்ல ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. அவர் தனியா வாசன் வேற சேர்த்துங்க, கட்சி அவரும் நீங்க காங்கிரஸ் தானே காங்கிரஸ் வருது, கேட்டேன். அதையும் சேர்த்துங்க. இல்ல அவரு அவர் அவரு எப்படி பிஜேபி காங்கிரஸ் தானே, ஆகும்? இப்போ பிஜேபி போயிட்டாரு. இல்ல பிஜேபி அலையன்ஸ் உங்களுக்கு சார் பாலாஜி சார், என்ன பாலாஜி சார்? பாலாஜி சார் ரொம்ப சிம்பிள் சார். என்னோட சொல்லுங்க ராஜ் சார், சொல்லுங்க சார். பாலாஜி சார் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ டிஎம்கே நிக்கிற எல்லா தொகுதியிலையும் அவங்க வந்து 100% வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். ஆனா காங்கிரஸ் நிக்கிற ஒரு சில தொகுதியும் சரி, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கொடுக்குற சில தொகுதிகள் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு, ஏடிஎம்கேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதுவும் வந்து இவங்க வந்து இன்னொன்று சொல்றேன், இன்னும் பாமக பிளஸ் தேமுதிக வந்து இவங்களோட இணைஞ்சாங்கன்னா இன்னொரு மோர் சப்போர்ட் ஃபார் ஏடிஎம்கே இருக்கு. இப்போ ஏன் பிஜேபி ஏன் இல்லைன்னு சொன்னா, பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட இல்லாத போது பிஜேபிக்கு தான் சார் சாதகம் அதிகம். பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து இருந்தாங்கன்னா சாதகம் வந்து பாதகம் தான் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் இப்போ ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வேற யாராவது இருந்தா பார்த்தீங்களா, வேற வழி இல்லாமல் இவங்களுக்கு தான் போடுவாங்க. டிஎம்கேக்கு தான் அவங்க பிடிக்கவே போடுவாங்க. இப்போ வந்து அவங்க மாற்று கிடைக்குது, ஒரு இது கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏடிஎம்கே வந்து அகட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். அதனால தான் சொல்றேன், பிஜேபி வந்து பெரிய தப்பு. அவங்க வந்து இன்னும் நான் சொல்லக்கூடாது, ஓகே அவங்க வந்து ஜீரோன்னு நான் அழுத்தி சொல்றேன். ஆனால் நோட் பண்ணிங்க, இதுக்கப்புறம் கூட நீங்க வந்து சொல்லலாம், பிஜேபி சத்தியமா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, ஏடிஎம்கேக்கு சான்ஸ் இருக்கு சார். இதுதான் அவங்க கூட்டணி கட்சியை வந்து அப்படிலாம் ராஜ் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் தொகுதி வாரியாவே சொல்றேன். ராமநாதபுரத்துல பிஜேபி வெஸ்ட் காங்கிரஸ் தான், அங்க இது வந்து டஃப் ஃபைட்டு. கோயம்புத்தூர்ல 3 பேருக்கு டஃப் ஃபைட்டு. அதில் அநேகமா வந்து பிஜேபி தான் வர்றதுக்கு இப்போ பிஜேபி ஆர் ஏடிஎம்கே வரும். சரிங்களா? இப்படியே எடுத்துட்டு போனீங்க. கன்னியாகுமரியில கன்னியாகுமரி ஊருக்கே தெரியும். கேப்பேன் சார், கன்னியாகுமரி பிஜேபி தானே காலகாலமா தெரியும் அந்த இடம். கன்னியாகுமரி பிஜேபி. சோ பிஜேபி என்ன இல்ல கன்னியாகுமரியில விஜய் வசந்த் தான், 3-2 காங்கிரஸ் தான், விஜய் வசந்த் 3-2 0-3 கூட சொல்லிக்கலாம். ராஜ் சொன்ன மாதிரி 0-3 கூட சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். விட்டு விட்டு கேக்குது. வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல சார், நெட்வொர்க் சரியில்லை, எதிர்க்கட்சியின் சதி. கேபிஎன் சார், என்னோட வியூ நான் சொல்றேன். அதுதான் உங்க அதுதான் இது வந்து என்னோட வியூ சார். அவங்க வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க சார். அன்னைக்கு வேற சார், இன்னைக்கு களமே வேற சார். அன்னைக்கு பிஜேபியோட களம் வேற, இன்னைக்கு பிஜேபியோ நம்ம கிரவுண்ட்ல நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறதா மாயெல்லாம் கிடையாது. நீங்க வந்து அந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல என்ன நடக்குது, கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். சரிங்களா? இன்னொன்னு எப்படி 2014 யாரோட அலையன்ஸ் அவங்க? நான் யாரு கூட பிஜேபி யாரோட அலையன்ஸ் வச்சாங்க? அதிமுக கூட வைக்கல, திமுக கூட வைக்கல. ஆமா, ஒரு சீட் எடுத்தாங்க சார். மூணு எடுத்தாங்க. இப்போ என்ன தெரியுமா, பாமகவும் இவங்களும் இருந்தாங்க, மதிமுக ஜெயிச்சாங்க, பாண்டிச்சேரியிலயும் ஜெயிச்சாங்க. என்ன தெரியுங்களா, என்ன இது வந்து எடப்பாடிக்கு வந்து கொங்கு பெல்ட் மட்டும்தான் அவருக்கு வந்து கை கொடுக்க போகுது. சவுத்துல வந்து அவர் காலம் வர போகுது, நார்த்லயும் வந்து அவர் காலம் வர போகுது. ஸோ கொங்கு பெல்ட்ல வந்து எடப்பாடி வெஸ் பிஜேபி தான் வரும். அதுல வந்து கொஞ்சம் எடப்பாடி மிஸ் பண்ணாருன்னா பிஜேபி 1 or 2 சீட்ஸ் ஜெயிச்சிடும். சவுத்துல அதே மாதிரி எடப்பாடியை விட ஓபிஎஸ் டிடிவி அந்த அலைன்ஸ் வந்து லீட் எடுக்க போகுது. ஸோ சவுத்துலேயும் 1 or 2 சீட்ஸ் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வரும். ஸோ 2 to 3 கண்டிப்பா வரும். அது போக இவங்களுக்கு ஒரு 3 seat 4 seats தான் வரும். ஓபிஎஸ்லாம் என்ன சார் சொல்றீங்க? யார் சார் இருக்கா? ஓபிஎஸ்லாம் சார் கணக்குல இருக்கு. ஏங்க ஓபிஎஸ் கிரவுண்ட்ல ஜாதி ஓட்டு. கேப்பேன் சார், ஓபிஎஸ்க்கு அதிகமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகமா? எனக்கு இது சொல்லுங்களேன். ஓபிஎஸ்க்கு ஜாதி ஓட்டு அதிகமா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜாதி ஓட்டு அதிகமா? இதை சொல்லுங்க எனக்கு. ஓபிஎஸ் கிடையாதுங்க, டிடிவிக்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்க்குலாம் ஒண்ணு கிடையாது. ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி. நான் கேக்குறது என்னன்னா, டிடிவியே நீங்க தூக்கிட்டு வர ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மிஞ்ச போனா ராசமன்னார் குடியில வச்சுட்டு உட்காந்துருப்பாப்ல. சரிங்களா? நான் என்ன கேக்குறேன், ஓபிஎஸ்க்கும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கம்பேர் பண்ணுங்க, யாருக்கு ஜாதி ஓட்டு அதிகம்? பாட்டாளி மக்கள் கட்சி அதிகம். அவ்வளவுதான் மேட்டர். அவன் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஏன் ஜெயிக்கல தெரியுமா? பாட்டாளி மக்கள் ஏன் ஜெயிக்கல தெரியுமா? ஏன்னா போன தடவை அவங்களுக்கு மாற்று கட்சி உள்ள நிறைய பேருக்கு அந்த மாற்று கருத்து இருந்தது. இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்காத காரணம் அந்த வன்னியர் ஓட்டுகள் மட்டும்தான் விழுகுது. மத்த எந்த ஜாதி ஓட்டும் அவங்களுக்கு விழுகுது. அதுக்குத்தான் அன்புமணி ராமதாஸ் வேற மாதிரி பிளே பண்ணி பார்த்தாப்ல. போன தடவை சட்டமன்ற தேர்தல்ல வேற மாதிரி பிளே பண்ணி பார்த்தாப்ல, ஒர்க் அவுட் ஆகல.
இல்ல அதுதான் சொல்றேன். பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்காத காரணமே அதர் காஸ்ட் ஓட்டு விழுகிறதே இல்லை. ஆனா சவுத்துல போயிட்டீங்கன்னா வேற மாதிரி விழுக்கும். டிடிவிக்குன்னு வந்து ஒரு 5% இருக்கும், ஒரு 3% வைங்களேன், 2% வைங்களேன். ஓபிஎஸ்ன்னு ஒரு 1.5% இருக்கும். சோ அந்த கம்யூனிட்டி ஃபுல்லா இவங்களுக்கே விழுகும். அந்த மாதிரி தான் கரெக்ட் கேட்பேன் சார். ஆனா இந்த இடத்துல ஓப்பனா சொல்றேன், இப்ப இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டு கூட்டணி வைக்கிறத பார்த்தா, பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறத பார்த்தா, இவங்க ஏடிஎம்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டராவே ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க பொருட்டாவே எடுத்துக்கல. கரெக்ட். இல்ல அதுக்கு காரணம் இல்லங்க, அதுக்கு காரணம் கிடையாது. இல்ல சார் கேபி சார், ஏன் ஏடிஎம்கே எடுத்துக்கலன்னா இது சென்ட்ரல்ன்றதுனால. இப்ப ஸ்டேட்டுக்கு 2026ல எல்லாரும் ஏடிஎம்கே கூட தான் அலையன்ஸ் வைக்கணும்னு நினைப்பாங்க, பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சார். அதுதான் சொல்றேன் சார். இபிஎஸ் வந்து இது இந்த எலெக்ஷன் அவரு பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு நான் சொல்ல வரேன். நான் தெரியாம கீழாம்பாக்கம் இஷ்யூல இருந்து ஆரம்பிச்சு இது சேர்த்துங்க கேப்பேன் சார். கீழாம்பாக்கம் பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு இந்த போதை மருந்து பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்பட்டு இருக்கணும். இவர் எப்ப பேட்டி எடுத்தாலும் போய் கோயில போய் உட்காந்து கும்பிடு போட்டு உட்காந்துருக்காரு இபிஎஸ். என்னங்க அரசியல் கட்சி தலைவர்? இல்லங்க, நீங்க வந்து இப்ப நீங்க அரசியலே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். 96ல இருந்து 2001 வரைக்கும் அதிமுகவுடைய அந்த சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜெயலலிதா எதிர்கட்சி இருக்கும்போது என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா இருக்கும்போது அப்படிதான் பண்ணாங்க. அதிமுகவோட ஓட்டு ஜெயலலிதா அவங்களுடைய லீடர் பவர் என்ன, இவரோட லீடர் பவர் என்ன சார்? அவருக்கு வந்து எல்லா லீடர் பவர் இல்லங்க, லீடர் பவரை விட்டுடுங்க சார். லீடர் பவர்ல ஓட் டிரான்ஸ்பரேஷன் ஜெயலலிதா இருக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விடுங்க சார். எடப்பாடிக்கு விடுங்கம்மா, யோசிச்சு பாருங்க. பாலாஜி சார், இன்னைக்கு களத்துல என் ஊர்ல நான் ரிசர்வ்டு தொகுதியா தெரியுங்களா? காட்டுமன்னார் கோயில், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ரிசர்வ்டு தொகுதி தான். நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இங்க ஏடிஎம்கேக்கு வந்து இங்க இந்த அம்மா ஜெயலலிதா அந்த அம்மா வச்சுட்டு போன ஆளு யாரு? முருகமாறன். அங்கதான் இருக்கே தவிர இன்னொன்னு விடுதலை சிறுத்தை இப்படிதான் இருக்கே தவிர இங்க வந்து பிஜேபிக்கோ இல்ல திமுகக்கோ பெருசா இங்க வந்து இது கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் சொன்னா என்னப்பா இபிஎஸ் இதுதாங்க சொல்றாங்க. பொருட்டாவே மதிக்கலங்க இபிஎஸ் ஓபிஎஸ். அவங்க இல்ல பொருட்டா மதிக்கலனாலும் அவங்களுக்கான ஸ்ட்ராங் ஓட்டு இருக்கு. அந்த ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இருக்கிற ஓட்டு பேங்க்னு சொல்லுங்க. அது இல்லங்க, அது எந்த ஓட் பேங்கோ ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதாவது அந்த ஓட் பேங்க் வந்து டிஎம்கேனோட ஆன்டி டிஎம்கே ஓட்டும் அது நிறைய. பட் அந்த ஓட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து இப்ப நினைக்கிறாங்கன்னா அது டேப் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே ஓட்டு எப்படி வருதுன்னா, நீங்க டிஎம்கே எந்த அளவுக்கு அடி திருப்பி பதில் கொடுக்குறீங்களோ அப்பதான் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு விழுகும். இப்ப டிஎம்கே திருப்பி யார் பதில் கொடுக்குறா? டிஎம்கேக்கு யாரு ரெஸ்பெக்ட் பண்றா? அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுகும். ஆனா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு தான் விழுகும். புரியுதுங்களா? அதுதான் வித்தியாசம் இங்க சார். ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் சார் போடுவாங்க. ஆனா டிஎம்கே பிடிக்காம ஏடிஎம்கே போறாங்கல்ல, அவங்க பிஜேபி போடுவாங்க. இதுதான் வித்தியாசம். ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, ஸ்ட்ராங் ஓட்டு. அவங்க ஏடிஎம்கே மட்டும் தான் போடுவாங்க. எப்படி சார் பிஜேபிக்கு போடுவாங்க நீங்க சொல்றீங்க? பிஜேபிக்கு போடுவாங்க எப்படி சொல்றீங்க? பொத்தாம் பொதுவா எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி சார் டிஎம்கேக்கு பிடிக்க டிஎம்கேக்கு ஆப்போசிட் யார் சார் பண்றா? டிஎம்கேக்கு ஆப்போசிஷன் யார் கொடுக்குறா? இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் யார் கொடுக்குறாங்க சார்? பிஜேபிக்கு போட மாட்டாங்க எப்படி போ சொல்றீங்க நீங்க? வேற யாருக்கு? நாம் தமிழருக்கு போடுவாங்களா? அது ரொம்ப கம்மி சார். என்டிகேக்கு போடுவாங்க சார். நாம் தமிழருக்கு போடுவாங்க. யாருக்கு? டிஎம்கே பிடிக்காதவங்க சார். ஓபனா எடுத்துக்கிறேன் நான். கொங்கு அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. கேப்பேன் சார் ஒரு விஷயம் இதுலயும் சொல்லிடுறேன். நாம் தமிழ் ஒரு பிரச்சனை, அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. நாம் தமிழ் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சஞ்சீவநாதன் சொல்லி பிரச்சனை ஒண்ணு உள்ள வந்து மாவட்ட தலைவர் வெளியில வந்து அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆமா, அதான் நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே மேல டிஎம்கே ஆப்போசிட் ஓட்டு தாங்க ஏடிஎம்கேக்கு விழுந்தது. அந்த ஆப்போசிட் ஓட்டு நின்றுச்சுன்னா நீங்க வேணா சொல்ற மாதிரி வேணா ஒரு நாம் தமிழருக்கு ஒரு 10 ஓட்டு இருக்குங்களா? நாம் தமிழருக்கு ஒரு 2, பிஜேபிக்கு ஒரு 4, வேற பார்ட்டிக்கு ஒரு 3, அப்படி வேணா விழுக முடியும். உண்மையை உடைச்சு சொல்லிருங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி உள்ள வந்து ஏதாவது முன்னாடி வந்துருவான்னு சொல்லிதான் அவனுடைய சின்னத்துல கைய வச்சது மொத விஷயம். தெலுங்கு தேசத்துக்கு கொடுத்தது. ஏன்னா இங்க ஏடிஎம்கே மேல அதிருப்தியா இருக்கு. இங்க எதிர்கட்சி செயல்படவே இல்ல, அதான் உண்மை. அவங்க கட்சி உட்கட்சி பூசலை சமாளிக்கிறதுக்கே மிஞ்சி போனா சன் நியூஸ்ல தாங்க பேசிட்டு இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த 10 பேர் பேரவைன்னு சொல்லிட்டு உயிர் எடுக்கிறானுங்க. அந்த 10 பேர் பேரவையை கலைச்சு தூக்கி போட்டு ஏடிஎம்கே இருக்க மூத்த தலைவர் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு கீழே புதுசா உனக்கு கிளப்பி விடுங்க. ஒரு புது ஜெயலலிதாவோ இல்ல புது எம்ஜிஆரோ யாரோ ஒருத்தன் கிளம்பி வரட்டும். இந்த மேல இருக்கிற இந்த 10 பேரால தான் வளர்மதியில இருந்து ஆரம்பிச்சு இந்த 10 பேரால தான் கட்சி நாசமா போகுது. அமமுகல இருந்து ஒரு பக்கம் சசிகலா அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? 3500 கோடி உட்காந்து பீனிக்ஸ் மால்ல தன்னோட ஷேரை விட்டு நீங்க புது வீடு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்கு அந்த அம்மா? ஏன்னா அந்த அம்மா காத்துட்டு இருக்கு.
அதாவது என்னன்னா இங்க ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங் தான், நான் இல்லைன்னு சொல்ல. கிராமத்து ஓட்டெல்லாம் அந்த இன்னைக்கு ஸ்ட்ராங் வரைக்கும் பேஸ் ஓட்டு சிட்டி ஓட்ஸ் யாரோடது மட்டும் அதை தான். சொல்லுங்க கேப்பேன் சார். அந்த ஓட் பேங்க் யார் வச்சுட்டு அவங்க போனது? 2 பேர் உருவாக்கின ஓட்டு, அவங்க 2 பேர் உருவாக்கின ஓட்டு தான். அதுல மாற்று எம்ஜிஆர் கருத்து ஜெயலலிதா கிடையாது. உருவாக்கின ஓட்டு. அதை இவங்களால அறுவடை பண்றதுக்கு தகுதியும் கிடையாது, இவங்களால பண்ணவும் முடியாதுன்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். ஓகே, அது ஒரு ஆனா எதிர்க்கட்சி 75 சீட் ஒண்ணு இல்ல கேப்பேன் ஜெயிச்சிருக்காங்க. சார். அப்படி சொல்லவும் டிஎம்கேல முடியாது. இல்ல ஒரு ஆளுங்கட்சி செயல்படலன்னு சொன்னா பரவாயில்ல சார். ஒரு இது உலகமாக கொடுமை சார். எதிர்க்கட்சி ஒழுங்கா செயல்படல சார். என்ன இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பஸ் அந்த பிரச்சனையா இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல போதை மருந்து பிரச்சனையா இருக்கட்டும், என்ன இவங்க என்ன எடுத்து என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும்? ஏடிஎம்கே என்ன போராட்டம் பண்ணி இருக்காங்க? நேத்திக்கு தானே இங்க போராட்டம் பண்ணாங்க. மனித கண்துடைப்பு நாடகம் என்ன சார் இது பண்றாங்க? கபிலன் ப்ரோ 2-3 வருஷமா இபிஎஸ் வந்து இல்ல ரீசெண்டா ப்ரோ பண்றாரு சார். இப்ப கொஞ்சம் ரீசெண்டா இல்ல 2 பண்றாரு. வருஷமா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது, அவங்க கட்சிக்குள்ளேயே. அதை வந்துட்டு ஆமா. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம். பாயிண்ட் அதுதான். அவங்க மிஞ்சி போனா கட்சியை ஒரே ஒரு காப்பாத்துறதுக்கு பாயிண்ட் சொல்லாங்க. ஓபிஎஸ் கட்சி வந்து ஓபிஎஸ் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோன்னு ஓபிஎஸ் கட்சியில வண்டியில இருந்து கொடியை கட்டினாங்க. அன்னைக்கு வந்து உட்காந்து மாங்குன்னு கொண்டாடினாங்க. முடிஞ்சு போச்சா கேப்பேன் சார்? அதுக்கப்புறம் என்னங்க பிளஸ் இருக்கு இந்த லாஸ்ட் 3 வருஷத்துல? அவரே பாஷா சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி கட்சியை காப்பாத்துறதுக்கு அவங்க டைம் போயிருச்சு. அவங்க இல்ல டிஎம்கே இல்ல பெருசா ஒரே ஆப்போசிஷன் பாயிண்ட் பண்ணலைங்கிறது சொல்லிடுறேன். உண்மைதான். ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு 20 பேர் இருக்காங்க ஒரு கும்பல், இன்னொரு கும்பல் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் ஒத்துமையா இருக்கானுங்க. ஆனா 20 பேர் இருக்க கும்பல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா யாருக்கு பலம் ஜாஸ்தி? அதுதான் நம்ம யோசிக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே சைடுல அவனுங்க கம்மியான கூட்டமா இருந்தாலும் அவனுங்க நல்லா ஒத்துமையா இருக்கானுங்க. டிஎம்கே சைடுல அந்த அளவுக்கு அவனுங்கிட்ட இருந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகாது. 2 அரஸ்ட் நடந்திருக்குல்ல சார்? இல்ல இப்போ 2 அரஸ்ட் நடந்திருக்கு. ஏடிஎம்கே நிறைய ஓட் பேங்க் இருந்தாலும் ஓட்டு நல்லா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதான் இப்ப டிஎம்கேயோட பலமே. எதிர்க்கட்சியே இல்லன்ற நிலைமையில இருக்கானுங்க டிஎம்கே. அதுல இன்னொரு பிஜேபி வந்துட்டு இல்ல இப்ப பிஜேபி உள்ள வந்ததுக்கு காரணமே ஏடிஎம்கே தான். ஏன்னா அவங்க வந்துட்டு சரியா வந்துட்டு எதிர்கட்சி அப்படினால தான் அண்ணாமலை பேசி 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 இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க லைட்டா. இப்ப நம்ம பேசுறோமே பிஜேபிக்கு சான்ஸ் இருக்கு ஒண்ணு அப்படின்னு பேசுறதுக்கு காரணமே ஏடிஎம்கே சரியா ஒர்க் பண்ணாதனால தான். At the same time டிஎம்கே பிஜேபி தான் கொண்டு போனாங்க விவாதங்கள் மொத்தமா எப்படி கொண்டு போனாங்கன்னா டிஎம்கே 30 தான் வாங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு ரீசன்னா லைக் டிஎம்கே சைடுல இருந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில டிஎம்கே நிக்கிற தொகுதியில டெஃபினட்டா பெருசா அரசியலும் பண்ணல. அதுதான் சச்சின் ப்ரோ, காங்கிரஸும் பெருசா இங்க அரசியல் ஒண்ணும் பண்ணல. இல்ல பண்ணல எக்ஸாக்ட்லி. டிஎம்கே காரணம் எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவான்னு தெரியாது காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ற தொகுதியில. சரிங்களா? ஏன்னா டிஎம்கேமே காங்கிரஸ் ஒரு அதிருப்தியா தான் இருக்கு பாக்குறாங்க காங்கிரஸ் கட்சியை. செல்வ பெருந்தகை போயிட்டு இருக்கு. போன இதுக்கு 10 இப்பயும் 10 இல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்காம இருக்கு. என்னன்னா இவங்க நம்மள வச்சுக்கிட்டு நம்ம கால சுத்திரம் பாம்பு மாதிரி தான் இருக்காங்க காங்கிரஸ் டிஎம்கேல. எந்த அளவுக்கு கல்டிவ்லாம் இவங்களும் பாக்குறாங்க ஒன்னும் முடிய மாட்டேங்குது. சோ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தன்னுடைய தனிப்பெரும்பான்மை தன்னுடைய வாக்கு இதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே தான் இருக்கு. உன்னுடைய ஓட் பேங்கை இங்க நிரூபிச்சு காட்டு. தேவை கிடையாதுன்ற 2026 தானே அவங்களுக்கு மெயின். இங்கன்னா உங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது. நீங்க யாரு இப்ப பிஎம் கேண்டிடேட் யாரு? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கொஞ்சம் அரசியல் பண்ணணும்ல. இப்ப டிஎம்கே தப்பு பண்ணதுன்னா அது யாரு அப்போசிஷன் பார்ட்டி? இல்ல மேடம் இப்ப நீங்க இல்ல இப்போ நீங்க எதுக்காக ஏடிஎம்கே போடுவீங்க? ஏன்னா அவங்க கிட்ட பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது. 26ல கிடைக்கும். இப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பேசுவாங்களா? ஒண்ணு இல்லைங்க. இந்த இப்ப நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளர் தேர்வு குழுன்னு ஒண்ணு வச்சாங்க. யாருன்னு பாருங்களேன் அந்த லிஸ்ட்ல. யாருன்னு பாருங்களேன். முன்னாள் அமைச்சர்கள். ஏன் வேற யாரும் வைக்க கூடாதா? இல்ல ஆக்சுவலா பாஷா அரவிந்த் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னாப்ல கிளியரா. என்னன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி பிஎம் நினைக்கிறவங்க டிஎம்கே ஓட்டு போட போறான். நரேந்திர மோடி வரணுன்றவங்க வேற ஒன்று போட போறான். ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எதை வச்சு எடுப்பா அப்படின்றதான் மேட்ரிங்க. சச்சின் அப்படி கிடையாது. பாஷா சொன்னது தப்பு. அப்படி கிடையாது. ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அனுப்புறது. இப்போ வந்து தமாக இவங்க நிக்கிறாங்களா, சீமான் கட்சி நிக்கிறாங்களா, அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? சீமானிய பிரதமர். அப்படி கிடையாது. ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இங்க இருந்து எடுக்கிறது. எப்போதுமே வந்து மாநில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே நீங்க சொல்ற பிரதமர் ஓட்டு ஓகே தான். பட் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்மளுக்காக ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புறதான் பத்தி பேசுவாங்க தவிர அதுதான் இங்க எடுப்படும். இங்க வந்து பிரதமர் அதெல்லாம் வந்து செகண்டரி தான் இங்க பொறுத்த வரைக்கும். இல்ல ராஜ், நீங்க பழைய நினைப்புல இருக்கிறீங்க. பிரதமர் கேண்டிடேட் இன்னைக்கு வந்து முன்னிறுத்துறாங்க. நீங்க சொன்னீங்க அங்க உட்கார்ந்து. இல்ல சார், எனக்கும் கல நிறுவனம் தெரியும் சார். நீங்க வேணா பாருங்க. இல்ல நான் கல நிறுவனம் சொல்லல. பிஜேபி 0 வாங்குது, அது பிரச்சனை இல்ல. ஏன்னா பிஜேபி வாங்கிட்டு போகுது. இல்ல ராஜ் சார் இங்க பாருங்களேன்.
பிஜேபி 0 வாங்குன்றத மாற்று கருத்துல இங்க யாருமே வந்து முரண்படல. ஆமா. ஆனா சரிங்களா? ஓட் கரெக்ட் பெர்சன்டேஜ் தான், அது மாறும். டவுட்டே இல்ல. சரிங்களா? பட் அட் அது சேம் மட்டும் டைம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுமே நீங்க யோசிக்கணும். வளரலைன்னு பிரதமரோட சொல்றீங்களே. ஃபேஸ அது வச்சுட்டு ஒரு ஓட் ஓட்டு பர்சன்டேஜ் விழுதுன்னு சொல்ல பிஜேபியால வரேன். மாறாது. கேபிஎன் சார், பிஜேபியால மாறாது. பிஜேபி கூட கூட்டணி வைக்குதுல கட்சிகள், அதால இல்ல மாறுபடும் அது ஓட் ரைட். பேங்க். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி தானே பேசுறீங்க நீங்க. டிஎம்கே கூட்டணி தானே பேசுறீங்க. அப்ப வந்து அதனுடைய பெர்சன்டேஜ் வேற மாதிரி வரும். நீங்க இன்னைக்கு இந்த பிஜேபி கூட கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஏடிஎம்கே கூட வைக்க வேண்டிய கட்சி. கரெக்டா சார்? ஆமா, உண்மை. எல்லாத்தையும் மிரட்டி ஏன் மாறுது? ஏன் மாறுது? ஏன் இடம் மாறுது? அதுதான் இங்க அங்க அதாவது தலைமை வந்து கரெக்டா இவங்க கூட போனா வேல்யூ. அவ்வளவுதான் மேட்ரு. அங்க ஆளுமை தலைமை இருக்கக்கூடிய ஒரு தலைவன் கிடையாது ஏடிஎம்கே. அதுதான் பிரச்சனை. முதல்ல தலைமையா மாத்துன்ற. ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் இபிஎஸ் வேணா ஓபிஎஸ் வேணா தூக்கி போடு. அது ரீசன் கிடையாது ப்ரோ. யாருன்னா பிஜேபி கூட போவாங்க, அது அப்படியே குழிக்குள்ள போற மாதிரி தான். என்ன தெரியுமா பிரச்சனை? பாஷாபாய் தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்க. போன தடவை நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு கூட கூட்டணி வச்சாங்க? பிஜேபி. யாருக்கு உட்காந்து கூடு கும்பிடு போட்டாங்க? அதுதான் பிரச்சனை. இந்த தடவை நீ மறுபடியும் உங்களை நிப்பாட்டி வச்சு நாளைக்கு நீ மறுபடியும் பிஜேபி போய் நீ கும்பிடு போட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம் தான் அவன் யோசிக்கிறான். புரியுதா? அதனாலதான் ஏடிஎம்கே கூட வைக்காம அவன் மாற்று கட்சி எதுக்குன்னா நீ அங்க எப்படி இருந்தாலும் இங்க போட்டாலும் நீ அங்கதான் இது பண்ண போற. அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா நான் அங்கேயே போயிட்டு நான் கட்சி பேரம் பேசிக்கிறேன். அப்படிதான் அங்க போயிட்டானுங்க. இப்ப இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி போற கட்சியில வேல்யூ எல்லாம் இல்லைங்க. ஒரு 2% 1% ஓட்டுக்கா எல்லாமே 2% ஓட்டு தான். அதுக்கு மேல இல்ல. இதுல முக்கியமான ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லி மறந்துட்டேன் ராஜர். ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிக்கிறேன் ராஜர், இதை மட்டும் சேர்த்துங்க. கூட்டணிங்கிறோம். பிஜேபி கூட்டணி கூடயோ இல்ல ஏடிஎம்கே கூட்டணி கூடயோ போற கட்சியோட ஓட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2% தான் ஒவ்வொரு கட்சியும். அவனுக்கு எதிர்பார்ப்பு இது ஒன்னு ஆட் பண்ணீங்க ராஜர். இது ஒன்னு ஆட் பண்ணீங்க. ஒன்னு சொல்லிடுறேன். ஏடிஎம்கேல உள்ள பழைய மாதிரி செலவு பண்றதுக்கு காசு இல்ல. கஜானா முழுக்க அந்த அம்மா கையில இருக்கு. சசிகலா அந்த அம்மா கையில இருக்கு. முதல்ல புரிஞ்சுங்க. இல்ல அது இல்ல. அது வேற. இப்போ கட்சியே உங்க கையில இருக்கு. பொருளாளர் கட்சியோட பணம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் இல்ல கேப்பேன் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியா? பழைய மாதிரி கிடையாது கேப்பேன் சார். அவங்கள்ட்ட கஜானா கிடையாது. யாருமே ரெடி உள்ள இருக்கிற லோக்கல்ல இருக்கிற கட்சியில இருக்கிற ரெடியா உள்ள இருந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பணத்தை செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல கேப்பேன் சார். எப்ப பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் வருது பாத்தீங்களா, அது மட்டும்தான் அவங்களுக்கு மெயின். அன்னைக்குதான் அதுல முதல்வர் ஆகணும். அந்த எம்எல்ஏ ஆகிறதா அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல விட்டுட்டா நீங்க சட்டமன்ற தேர்தல் அப்புறங்க. இது முக்கியம் இல்லையா? அதான் சொல்றோம். ஏடிஎம்கே அது முக்கியம் கிடையாது. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல பிரிச்சு தான் பார்த்து ஆகணும். என்னவோ பாராளுமன்றத்தோட இதுதான் வந்து சட்டமன்றத்துல ரெப்ளிகேட் ஆகும்ன்ற சொல்ல முடியாதுல்ல சவுத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க இல்ல அதுதான் இப்போ 2019 சாம்பிள் இருக்குங்க. இபிஎஸ் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாம, அதாவது ஜெயிச்சாதான் முதல்வர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் ஜெயிச்சாங்களே, ஓட்டு போட்டாங்களே. ஏன் அந்த நேரத்துல வந்து அங்க திமுகக்கு ஓட்டு வரல, ஏடிஎம்கேக்கு ஓட்டு ஜெயிச்சாரு? அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது அவர் ஏன் வேறச்சுன்னா 40 தொகுதி அவர் வேலை செய்யல. மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? அந்த 6 தொகுதி மட்டும் தான் அவர் வேலை செஞ்சாரு. அவருக்கு தேவை வந்து அந்த 6 தொகுதி மட்டும்தான். அதனால வேலை செஞ்சாரு. இப்போ அதே தான் பண்ண போறாரு. இப்போ வந்து அவருக்கு இந்த 40 எம்பி பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு அவர் ஓட் பெர்சன்டேஜ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறது பாப்பாரு. அதுக்கு வேலை செஞ்சாருன்னா பிஜேபி வந்து நம்ம ஜெயிக்கிறோம் இதெல்லாம் கிடையாது. பிஜேபி வந்து 0 to 2 or 0 to 3 தான். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபி 4% 5% சொன்னீங்கல்ல, இந்த தடவை பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க எபவுட் 10% ஓட்டு வாங்குது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது பாதிப்பு வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்பு ஆகப்படுது. அவ்வளவுதான். காரணம் டிஎம்கேயோட அந்த வீக் பாயிண்ட் தான். டிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து அப்படியே பிஜேபிக்கு வரப்போகுது. டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே கொஞ்சம் வரப்போகுது. அவ்வளவுதான். வேற ஒன்றும் அந்த கட்சி ஜெயிக்கும் சீட்டு பிடிக்கும்லாம் சொல்ல வரல. அவ்வளவுதான். அசியூம் பண்ணுங்க, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்க 4 பேர் ஒத்துமையா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒரே இதுல ஒத்துமையா இருக்காங்க, ஒரே வேவ்லென்த்ல இருக்காங்க, ஒரே இதுல பயணிக்கிறாங்க. இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க இருக்காங்க. ரெட்டேலன்றதுல எந்த பிரச்சனையும் அடிச்சுக்கல இவங்க. ஓகே, ரெட்டேலன்றது இபிஎஸ் தலைமையில நாங்க ஒத்துக்கிறோன்ற 4 பேர் ஒத்துமையா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எந்த அலையன்ஸும் தேவையில்லை. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா அடிச்சு தூக்கிடுவானுங்க. டிஎம்கே காலி, 100% டிஎம்கே காலி. பிஜேபி அவ்வளவுதான் நசிக்கிறானுங்க மொத்தமா தமிழ்நாட்டுல. பிரச்சனை என்னன்னா, இங்கே இந்த 4 பேர் இங்க ஒரு ரவுண்டர் இதுல இபிஎஸ் 5 இது ஜெயிச்சாலே பிஜேபி தான். இந்த 4 பேர் பிரிச்சது யாரு நினைக்கிறீங்க? இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல இபிஎஸ் 5 எம்பி ஜெயிச்சாலே அந்த ஆள் தான் சிஎம் 26ல. ஞாபகம் வச்சு 5 ஜெயிச்சாலே. என்ன தெரியுங்களா, ஜெயலலிதா இறந்த உடனே
இந்த வெங்கைய நாடுன்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தார் தெரியுங்களா, ஜெயலலிதா தலைமாட்டில், முன்னாள் குடியரசுத் தலைவர். அவர் எதுக்கு வந்து உட்கார்ந்து துணை குடியரசுத் தலைவர் நினைக்கிறேன். துணை குடியரசுத் தலைவர். அவர் எதுக்கு வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா, இந்த கட்சி வந்து சசிகலா டிடிவி கையில போகக்கூடாது, ஓபிஎஸ் தான் நம்ம சொல்ற இந்த அம்மாட்ட எப்படி சொல்ற பேச்சு கேட்ட மாதிரி நம்ம கிட்ட இருப்பாரு அப்படிங்கறதுனால அவர் கடைசி வரைக்கும் கூட உட்கார்ந்து கட்சி ஓபிஎஸ் கையில கொடுத்துட்டு, மோடி வந்து அவர் தலையில கையை வச்சுட்டு சசிகலா தலையில கை வச்சுட்டு போனாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் சப்போர்ட், பிஜேபி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு போனது பிஜேபி தான். ஏன்னா அந்த கட்சியை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே அந்த கட்சியை வந்து காப்பாத்துற பொறுப்பை வந்து பிஜேபி எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவங்களுக்கு டிஎம்கே ஆகாது, டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட் தான். அப்போ ஆரம்பிச்சது தான், ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சு ஓபிஎஸ் வந்து அவங்க நீக்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்த்து டிடிவியை வெளியில தள்ளி இபிஎஸ் சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை 2021 வரை கொண்டு வந்தது பிஜேபி. அந்த ரூலிங் பீச்ல உட்கார வச்சது யாரு கேப்பீங்க சார்? ஓபிஎஸ். அது சொல்லுங்க எனக்கு. பீச்ல ஓபிஎஸ் போய் உட்கார வச்சது அவர் ரிசைன் பண்ண வேணாம்னு சொன்னதே பிஜேபிங்க. அவர் வந்து பயந்துட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. கட்சியை விட்டுட்டு கட்சி அப்ப இங்க இப்ப சச்சின் சொன்ன மாதிரி தான். நல்லா கேட்டுங்க, இந்த சசிகலா, அமமுக, இபிஎஸ், ஓபிஎஸ் இந்த 4 பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, கட்சி தலைமை தான் அந்த பொருளாளர் கட்சியோட பணம், கட்சியோட தலைமை. அப்ப நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லி அதுல உள்ள பூந்து மோடி முட்டித்தனம் பண்ணது பிஜேபி. ஓகே, ஒன்னா நான் என்ன கேக்குறேன், இங்க தமிழ்நாடு பிஜேபி அடுத்த லெவலுக்கு வந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படியா வாங்கினாலும் சரி, எத்தனை சீட்டு நீங்க முதல்ல இங்க ஜெயிக்கிறீங்க? கூட்டணி வச்சு எத்தனை சீட்டு ஜெயிக்க போறீங்க நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. அதுதான் நான் சொல்றேன். இங்க ஓட்டு பிடிக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது கேப்பேன் சார். ஓட்டு பிடிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. அது நாளை பின்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது அவங்களுக்கு மேட்ரு, நமக்கு மேட்டர் இல்ல. அந்த கட்சிக்கு மேட்ரு. 2% ஓட்டு வாங்கின கட்சி, 3% ஓட்டு வாங்கின கட்சி 10% போச்சு, கூட ஒரு 5% போச்சு. போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க கேப்பேன் சார்? பிஜேபி 3 to 4 அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப வரக்கூடிய இதுல என்ன 10% வருமா? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க பிரச்சனை என்னன்னா, இங்க நீங்க அதிகாரத்தை வாங்கணும். நீங்க வந்து ஒரு மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 MP சீட்டா நீங்க வாங்கணும். அப்பதான் உங்களுடைய இது வரும். ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்துல வந்து 5 சீட்டு ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் என்ன தேசிய கட்சி? நீங்க என்ன தெரியுங்களா, 35 இந்த வாட்டி அவர் சொன்ன மாதிரி இந்த வாட்டி 10% ஓட்டு வாங்கினா கொஞ்சம் போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலே அது பெரிய விஷயம் தான். ஆமா, அப்ப போன தடவை 10% வாங்கின கட்சி அப்ப கேப்பீங்க சார், அப்ப போன தடவை 10% வாங்கின கட்சி இந்த தடவை எத்தனை பர்சன்டேஜ் வாங்கும்? போன தடவை 10% எந்த கட்சி வாங்குனுச்சோ அந்த கட்சி காணாம போயிடும். சீமான் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்னத்துல கை வச்சானுங்க. சீமான் காணாம போயிடும். ஏன்னா சின்னத்துல கை வச்சானுங்க. இப்ப வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இங்க. ஆமா, புரியுங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இங்க அது கொண்டு வந்தது யாருன்னு சொல்லுங்க. அது கொண்டு வந்தது யாருன்னு சொல்லுங்க. 2 பேருமே தான். ஏடிஎம்கேட ஒர்க் எஃபிஷியன்சி இல்ல, ஏடிஎம்கேட ஒர்க் எஃபிஷியன்சி இல்ல. அத கரெக்ட்டா கொண்டு வந்தது இல்ல, இத கொண்டு வந்தது டிஎம்கே தான். அவங்க எகைன்ஸ்டா ஒரு புலி இருக்க வேணா, பூனை இருக்கணும் நினைக்கிறாங்க. அந்த ஆப்பர்சூனிட்டி வந்து பிஜேபி அவங்க எகைன்ஸ்டா வந்து ஒரு புலி வேணா. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல மேடம், நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், எப்போதுமே டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே தான் அந்த கருத்து முதல்ல ஒண்ணு உருவாயிட்டே இருக்கும். லாஸ்ட் 3 வருஷமா பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி காரன் அதாவது அண்ணாமலைக்கு பதில் சொல்ற வேலையா தான் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களாதான் எதிரியை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே தூங்கிட்டு இருந்தது. அதுதான் பேசினாதான் 26ல கொஞ்சமாச்சும் ஜெயிக்க முடியும். நீங்க இப்ப எதுவும் பேசாம தூங்கி இருந்ததுன்னு ஒரு ரீசன் எடுத்துக்கிட்டாலும் இல்ல, ஏடிஎம்கே தூங்கி இருந்தது ஒரு ரீசன் எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவனும் நல்லாதான் அரசியல் நல்லா பண்ணாரு. ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சச்சின் ப்ரோ, ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தொகுதியில போயிட்டு இல்ல சச்சின் ப்ரோ, ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, 234 தொகுதி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாப்ல கரெக்டா. நீங்க அண்ணாமலை ஒரு தொகுதியில வச்சுதான் நீங்க வச்சுட்டு பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் ஜெயிப்பாப்ல இல்லன்னு கூட தெரியல. அண்ணாமலை நிப்பாப்ல ஏதாவது ஒரு தொகுதியில நின்று தானே ஆகணும். இப்ப நிக்க மாட்டாரு. கோயம்புத்தூர் ஆல்மோஸ்ட் சொல்றாங்க. இப்ப நிக்க மாட்டாரு. எம்பி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. சரி, சட்டமன்ற தேர்தலில் நிப்பாட்டுறாருன்னு வச்சீங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாப்ல, அப்போ வந்து கூட்டம் வந்திருக்கணும்ல. நீங்க வேணா பாருங்க, அண்ணாமலை ஒரு கட்சியில ஒரு நபரை வைத்துக் கொண்டு
நீங்க ஜெயிக்கிற பத்தியே பேசுறீங்க. ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி பிஜேபி தலைவரா இருந்து எத்தனை பேர் கூட்டம் சேர்த்தாங்க, எத்தனை பேர் பப்ளிக்ல இந்த அளவுக்கு டிஎம்கே எதிர்த்து பேசினாங்க, அது எத்தனை பெட்டரா பேருக்கு வந்திருக்கு இவ்வளவு கேபிஎன் சார், வேல்யூ அது இருந்தது. மாற்றுக்கிறது கிடையாது. அவ்வளவுதான். அதுதான் ஆனா அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு அதுதான் போதும். உங்களோட அண்ணாமலையோட ஒரு நபரை அதுதான் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவை அதுதான் கபிலன். கட்சி இல்ல வளர்க்கணும் சவுத் இல்ல இல்ல இந்தியால. நான் இது நான் இது ஒன்னு சொல்லிடுறேன். சொல்லிக்கிறேன். இப்ப இது அண்ணாமலைன்ற வரைக்கும் ஒரு நபரை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் நீங்க வாக்கு சேகரிக்க முடியாது. ஏன்னா இங்க அண்ணாமலையோட அதெல்லாம் விசுவாசி எல்லாம் கிடையாது. ஜெயிக்கலாம் முடியாது. சீட்டு ஜெயிக்கிறதெல்லாம் இங்க பெரிய விஷயம் இது தான். அதுக்கு யாருமே வாய்ப்பு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. சொல்லவே இல்லைங்க. நீங்க வந்து வாய்ப்பே இல்லைன்னு அவங்களுக்குன்னு ஒரு சொல்றேன். இடத்த வந்து இங்க தக்க வச்சுட்டாங்கன்றதுதான் அண்ணாமலைக்கு உண்மை. எப்ப ஆட்சிகளை முடியுது மேடம்? அண்ணாமலைக்கு எப்ப ஆட்சிகளை ஆட்சியா முடியுது? ஆள 3 வருஷமா? முடியுமாலாம் தெரியல. அதுக்கெல்லாம் இன்னும் இல்ல கட்சி பல கட்சி வருஷம் தலைமை பதவி காலம், கட்சி அது தலைமை பதவி தெரியலையே. காலம் அது அண்ணாமலைக்கு எப்ப முடியுது? அதுதான் சரத்குமார் வந்திருக்காரு உள்ள, வெயிட் பண்ணுங்க. சரத்குமார் கைய வச்சீங்க பாருங்க, கரெக்டா அது வந்தீங்க கரெக்ட். பாருங்க. அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிறதா சரத்குமார் வந்திருக்காரு. நான் இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சேன். அவ்வளவுதான் மேட்ரு, நான் யோசிச்சேன். அவ்வளவுதான் மேட்ரு. அடுத்த இதான் விஷயம். சரத்குமாரெல்லாம் ஒரு ஆளா தலைவர் ஏங்க? ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரத்குமாரெல்லாம் ஒரு ஆளா? ஏதாவது புரிஞ்ச லாஜிக்கோட சார், பேசுங்க. சார், இங்க சரத்குமாருக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் percentage இருக்குல்ல ஓட்டு அந்த இருக்கு? ஆளுக்கு. கேப்டன் சார் எவ்வளவு சரத்குமார் பந்தயம்? இதுமாரி கட்சியார் அவர்லாம் ஒரு கேப்டன் சார் ஆளா? எவ்வளவு பந்தயம்? இல்ல 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 அதாவது ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பேசணுங்கிறதுக்காக எல்லாரோட பேசக்கூடாது. எல்லாரும் லாஜிக்கா கருத்து ஒண்ணே பேசணும். சொல்லிடுறேன். 2 வருஷத்துல இன்கேஸ் கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா சரத்குமார் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. பிஜேபி கட்சி விட்டு அண்ணாமலை தூக்குவார். ஞாபகம் ஏங்க வச்சுக்கோங்க. சரத்குமார் கீழே அங்க இருக்கு, அவன் அண்ணாமலை கட்சியை கீழே வளர்த்து விட்டு வானதி சரத்குமார் சீனிவாசன் கையில எம்எல்ஏ கொடுக்கவே மாட்டான் இருக்கிறாங்க. அண்ணாமலை. ஞாபகம் 2 வருஷத்துல 2 பேரும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இருக்கிறாங்க. மதுரையில இவர் இருக்கிறாரு. மதுரையில வந்து நம்ம சரத்குமார்ல ஒரு ஆளுன்னு சொல்லி சும்மா நக்கலுக்கு. அதாவது அண்ணாமலை பிஜேபியை பிடிக்கலைங்கிறக்காக சரத்குமார்ல சும்மா தேவையில்லாம இருக்கக்கூடாது. அந்த ஆள ஒரு ஆளா? ஒரு நிமிஷம் சார், எல்லா கருத்தையும் ஏத்துங்க, நக்கல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சரத்குமார் சார் எனக்கு பிஜேபியில எப்படி நீங்க சொல்லுவீங்க? பிஜேபியில யார் ஆளு இல்ல? வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க தெரியும் எப்படி சார், எல்லாருக்கும் தெரியும். சரத்குமார் சரத்குமார் எல்லாம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் சார். எல்லாம் என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதாவது நம்ம பிஜேபிக்கு எதிர்க்கிறோமா ஆதரிக்கிற அது வேற இல்ல. கரெக்டா பாயிண்டா வெயிட் பேசணும். பண்ணுங்க சார். கேப்டன் சார் 2 பாயிண்ட். சரத்குமார் கட்சியை கலைச்சி எலெக்ஷன் நிக்கிறாரு. நான் சொல்றேன் 90% அவர் வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. சரத்குமாரோட எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை 90% நிக்கிற கோயம்புத்தூர், மேக்ஸிமம் கோயம்புத்தூர் அவர் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ணாமலை பாப்போம் சார். இல்ல ராஜ் சார், அவருடைய எலெக்ஷன் அவருடைய இது வந்து 2026 தானே. அவர் எப்படி எம்பி எலெக்ஷன் நிப்பாரு? இல்ல சச்சின் அப்படி கிடையாது. பாருங்க நீங்க. இல்ல இல்ல